हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणम, सद्गुरु महाराज की। வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உணுங்காது பூக்கொண்டு தும்பார் திரிவேணி தும்பிக்கையாம் பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு शुक्लांबरधरं विष्णुं दशवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वोपशान्तयेत्। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला, जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराणं। वागीशाद्यासु मनसः सर्वात्तानवक्रमे उन्नत्वागतकृत्या स्युः तं नमामि गजाननं। दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयी वक्षमालां ददानां, हस्ते नैकेन पद्मांसितमशुकं पुस्तकं च परेण भासां कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना, सामे वाग्देवदेकं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम्, आरुह्य कविता शाखा वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीके मुनिसिंहस्य कवितावनचारिणः, शृण्वन् रामकथानाथं कोनयादिपुनाकृतिम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं, पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं, बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसाङ्गतं। मनोजपं मारुतुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं, वातात्मजं वानरयुतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं, तीर्थास्पदं शिवविरिञ्चिरुतं शरण्यं हृद्यात्वं प्रातवारभवाब्धिबोधं। वन्दे महापुरुषते चरणारविन्दं, त्यक्त्वा सुदुश्चरसुरेक्षितराज्यलक्ष्मी धर्मिष्ठ आर्यवचनायुधगात् अरण्यं। मायामृगं दयितवीक्षितम् अन्वदावत्, वन्दे महापुरुषते चरणारविन्दं। ஊனிடை சோர் வைத்து எம்புதூ நாட்டி உரோமம் வைத்து 9 வாசல் தான் உடலை பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் இன்றிருந்தேன்। தேனுடைக்கமலை திருவுக்கரசே திரை கொள்வான் நெடுங்கடல் கிடந்தாய், நானுடை தவத்தால் திருவடி அடைந்தேன்। நெய்விசாரண்யத்துள் இருந்தாய் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆவிற்காக ஏறி, அஞ்சிலே ஒன்று பெற்று அனங்கை கண்டு அயலாரூர், அஞ்சிலே ஒன்றை வைத்தார்வன் நிம்மேத்து காப்பான்। ஹர நம பார்வதி பதையே, ஜானகீகாந்த ஸ்மரணம்। சத்குருஸ்வாமினஹ ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய்। राजाधिराज रामचंद्र महाराज की जय। சிவபதியான பகவானோட பரமானுகிரக விசேஷத்தினால் சத்குருநாதோட பரமகிருபையால் நமக்கு 9 நாளாக ராமாயணம் ஸ்மரணம் பண்ண பாக்கியத்தை கொடுத்துருக்கார் நவாகம் கிரமம்ல। ஏன்னா ராமாயணம் என்னன்னா வேதத்துக்கே சாரம், அதான் வேத வேத்யே பரே புன்சி ஜாத்தே தசரதாத்மஜே, வேத பிராச்சேத சாராட்சி சாட்சாத் ராமாயணாத்மனா, அப்படி வேதமே அவதாரம் எடுத்திருக்கு। பாகவதம் சொல்கிற மாதிரி மத்தியாவதாரஸ்ய மத்திய சிக்ஷணம், ராம அவதாரம் எதுக்கு பிரயோஜனம்னா வேதத்தில் நிறைய தர்மங்கள் சொல்லியிருக்கு। இப்படி வேதம் 2 விதமாக பிரித்து பார்த்தா, ஒன்று கர்மகாண்டம், இன்னொன்று ஞானகாண்டம்। கர்மகாண்டமோட பிரயோஜனம் என்ன? நம்மளை தயார் பண்ணுறது, நம்மளை ஞானகாண்டத்தை கேட்கணும், வேதாந்த சிரவணம் பண்ணணும், அதை தயார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? கர்மகாண்டம்। அவர்களோட கர்மாவையும் சுதர்மத்தை அனுஷ்டிச்சா அதுவே ஸ்ரேயஸு। அதான் பகவான் கீதையை சொல்கிறா, ஸ்வகர்மனா தமபியச்ச சித்திம் விந்தரி மாணவாக ஸ்ரேயான் சுதர்மோ விகுணா பரதர்மான் சுனிஷ்டிதா ஸ்வபாவநியதம் கர்ம குருவன் ஆப்னோதி கில்பிஷம் அப்படின்னு 18வது கீதையில் ஸ்பஷ்டமாக சொல்கிறார் மோட்ச சந்நியாச யோகம்னு। அதில் பகவான் 4 வர்ணம் எதுக்கு பிரிச்சிருக்கேன்னா, தஸ்ய கர்த்தாரம் அபிமா வித்தி கர்த்தாரம் அவ்யயம்னார்। அவாவோட தர்மம் அவாவோட கர்மானால தான் அவள் பிறந்திருக்காளே தவிர, அவாவோட பூர்வஜன்மா கர்மானால தான் 4 வர்ணத்தில் ஏதாவது ஒரு வர்ணத்தில் பிறந்திருக்காளே தவிர, அந்த செயலுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம 4 வர்ணத்தை பிரிச்சிருக்கேன்। அந்த 4 வர்ணத்தை பிரித்த பிரயோஜனம் என்ன? அது மூலியமாக தர்மத்தை அனுஷ்டிச்சு அனுஷ்டானம் பண்ணி, அது மூலியமாக தர்மத்தை கடைபிடிச்ச பிரயோஜனம் என்ன? சைட் பை சைட் பேரலாக பகவத்பக்தி பண்ணுறது। அவள் முடிஞ்ச அளவுக்கு அந்த பகவத்பக்தி பண்ண பிரயோஜனம் என்ன?
அதுவே என்ன பண்ணும், ஞான மார்க்கத்தில் கொண்டு விட்டுரும். அதுவே ஒன்று அதிகாரி ஆக்கிடும். அதுவே வந்து கஷ்டமான சுச்சுவேஷன்ஸை வந்து கையாளும்படியாக நம்மளை பக்குவப்படுத்தும். அதுதான் கர்மகாண்டம் ஞானகாண்டம் வேதத்தை பிரிச்சிருக்கு. ஏன்னா வேதம் நிறைய தர்மம் சொல்லியிருக்கு. சத்தியம் வத, தர்மம் சர, சுவாத்தியாயான்மா பிரமதா அப்படின்னு தைத்திரோபனிஷத்தில் வந்து தர்மங்களை ஒன்று காட்டுறது. ஆனால் நம்மளால் வந்து கடைப்பிடிக்க முடியல. யதாசக்தி யதாதீதம் யதாமதின்னு பாகவதம் சொல்கிற மாதிரி தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கடைப்பிடிக்கிறோம் நம்ம. ஆனால் கடைப்பிடிக்கிறோன்னு பிரயோஜனம் இல்லாமல் நம்ம ஏதாவது காமியாத்தமாக பண்ணுறோம். ஆனால் ராமாயணம் என்னென்னா, ஒரு மனுஷன் இப்படி இத்தனை தர்மங்களும் கடைப்பிடிச்சார், இத்தனை தர்மத்தையும் கடைப்பிடிச்ச பிரயோஜனம் என்ன, அதனால் வந்து எப்படி ஒரு மனுஷன் தெய்வமாறார். இப்போ எல்லாருமே வணங்குறோமே, ராம்லல்லா அயோத்தியாவில் வந்து வணங்குறோமே, பிரயோஜனம் என்ன? ஒரு மனுஷன் தன் தர்மத்தை அனுஷ்டிச்சதுனால அந்த அனுஷ்டானம் பண்ண பிரயோஜனம் என்ன? அதுவே வந்து அவரை ஞானியாக்கினார். எப்பேற்பட்ட சுச்சுவேஷன். ஒருத்தர் வந்து ஒரு நாளில் வந்து ராமா இன்னைக்கு உனக்கு பட்டாபிஷேகம், அப்புறம் அதே நாள் அடுத்த நாளில் வந்து இன்னைக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, 14 வருஷம் வனவாசம்னார். அப்படி வனவாசத்தோட அவர் முகம் எப்படி இருந்தது? அதே மலர்ந்த முகம். யாராவது நம்ம ஏதாவது சொன்னோன்னு நமக்கு சார்த்தகமாக பேசினா சிரிப்போம். அப்புறம் நமக்கு ஏதாவது பிரதிகூலமாக விருத்தமாக பேசினா என்ன பண்ணுவோம்? நம்ம ரிவோல்ட் பண்ணுவோம். அப்படின்னு ராமர் எப்படி இருந்தார்னா, அவர் தர்மத்தை கடைப்பிடிச்சது பிரயோஜனம் என்ன? அதுவே அவரை பக்குவமாகிடுது. அதுவே பக்குவமாகறதுனால வந்து நடுவில் வந்து சீத்தை கழுதாரு, சீத்தை எங்கே கதறினாரு. எதுக்குன்னா நாடகம். மனுஷன் ஒரு பக்கம் காட்டணும், மனுஷன் என்ன ஒரு பக்கம் காட்டணும். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், ஒரு உண்மையான கணவன் என்ன அப்படின்னு தர்மத்தில் வந்து பீஷ்மாச்சாரியார் வந்து சொல்கிறார். ஒரு பக்கத்தில் கிருஷ்ணரும் சொல்கிறார். அந்த தர்மத்தில் மானுஷ தர்மத்தில் வந்து பீஷ்மாச்சாரியார் சொல்கிற ஒரு உண்மையான புருஷன் என்ன இருக்கணும்னா, தன்னோட மனைவி மேலே அளவற்ற பிரேமையோடு இருக்கணும். அளவற்ற பிரேமையோடு இருந்தால் தான் அவன் தான் யதார்த்தமான மனுஷன், தவிர இல்லைன்னா அவன் சாரித்திரமற்ற மனுஷன் அப்படின்னு பீஷ்மாச்சாரியார் வந்து மகாபாரதத்தை சொல்கிறார். அப்படின்னு ராமாயணம் ஆரம்பிக்கிறச்சே வந்து எப்படின்னா வந்து நமக்கு முதல்ல என்ன காட்டுறாருன்னா, ஒரு மகா பாபி, ஒரு வேடன், ஒரு சாமானிய வேடன் வந்து எப்படி வந்து ராமாயணம் எழுதுறாருன்னு பிரயோஜனம். அதில் வேடன் வந்து அவர் யாருன்னா, அவர் பிருகு மகர்ஷியோட அவதாரம். அவர் பேர் ரத்னாகரன்னு பேர். இந்த ரத்னாகரன் வேடுவன் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து பொதுவாக வந்து வேட்டையாடிச்சே ஏதாவது டைம் கிடச்சிதுன்னா கொள்ளையடிப்பார். கொள்ளையடிச்சு யார் வழியில் வந்து ராஜாவாக இருந்தாலுமே தரித்திரனாக இருந்தாலுமே யார் வந்தாலும் என்ன அவள்கிட்ட சொத்தை அபகரிச்சுட்டு அந்த சொத்துலேயே வாழ்ந்துட்டுருக்கார். அப்படின்னு ரத்னாகரன் வந்து கொடூரமாக பண்ணுற திருடர்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கார். அப்போது திருடனுக்கு தலைவராக இருக்கச்சே நாரதர் வந்து பார்த்தார், இவன் வந்து இத்தனை பாபகர்மா க்ரூரமாக பண்ணுறாரு, மனசோ வந்து கடோரமாக இருக்கே, இவரை எப்பயாவது வந்து பகவத் பக்தி வந்து திருப்பணமே, பகவானை ஸ்மரணம் பண்ணும்படியாக வந்து ஒரு நிலைமைக்கு உண்டாக்கணுமே அப்படி நாரதர் என்ன பண்ணாருன்னா, அந்த சமயத்தில் வந்து இந்த ரத்னாகரனோட மனைவிக்கு வந்து இத்தனை ரத்தங்கள் வச்சு திருப்தியே இல்லை, உயர்ந்த நாகரத்னம் வேண்டும். உயர்ந்த நாகரத்னம் வேணும்னா கருநாகமோட மஸ்தகத்தில் இருக்கும். அந்த கருநாகத்தை வந்து ஒரு போட்டு அதை வதம் பண்ணினா தான் அந்த நாகத்தை கிடைக்கும். ஆனால் கருநாகத்தையும் வதம் பண்ண முடியல, ஏன்னா விஷமும் டாக்ஸிக்காக இருக்குது. அந்த விஷத்தை கையாளுறதுக்கு ஒரு பக்குவம் இருக்கணும். ஆனால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இன்னொன்று ஜாக்பாட் இருக்குது. என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, கண்டிப்பாக பணக்கார பசங்க ஏதோ வியாபாரத்துக்கு வருவா, அவளை பார்த்தோம் ஒரு போடுவான், கத்துவான், கத்தியை நீட்டு ஒரு அட்டகாசம் பண்ணுவான். அட்டகாசம் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து பயலை வந்து ஏதாவது கொடுத்தானமேனு உயர்ந்த வஸ்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரிக்கு பண்ணலாம் அப்படின்னு வந்து நாரதர் அப்படி ரத்னாகர் ஆலோசனை பண்ணார். அந்த சமயத்தில் கரெக்டாக நாரதர் வந்தார், நாகரத்னத்தோட வந்தார். வந்தோடனே கையில் வந்து என்ன, ஒரு கையில் வந்து வீணை, இன்னொரு கையில் வந்து தாளத்தோடு வந்து நாரத மகர்ஷி வரார். வந்ததுக்கப்புறம் வந்து அந்த சமயம் ரத்னாகருக்கு தோணித்தா, ஏதோ வந்தது வந்து இவர் ஏதோ சாதுவும் உலகத்தை ஏமாத்துற மாதிரி வந்திருக்காரு, கண்டிப்பாக இவர் ஏதோ ரத்னம் வச்சுருப்பார், அதுவும் ரத்னமும் பச்சையாக பளிச்சுன்னு தெரியுது, அப்படியே அபகரணம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பவ்யமாக வரா மாதிரி வந்தார். வந்ததுக்கப்புறம் ஒரு ரத்னத்தை கொடுன்னு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நாரத மகரிஷி வந்து இவரை திருத்தணும்னு பார்க்குறார். இவர் திருத்தணும்னு பார்க்குறச்சே நாரதர் வந்து சொல்கிறார், நீ பண்ணுறது பெரிய பாபகர்மாப்பா, நீயோ வந்து வேடுவ தலைவன், ஏற்கனவே ஏற்கனவே அபகரணம் பண்ண பொருளை வந்து உங்கள் நண்பனோ உங்கள் தம்பியோ வந்து அதை அபகரணம் பண்ணிட்டு போனால் நீ என்ன பண்ணுவவன சொன்னான்.
அவள் வந்தால் தப்பு பண்ணா அவள் கையை வெட்டிடுவேன், அவள் வந்து அவளுக்கு சித்திரவதை பண்ணுவேன் அவனை அப்படின்னா. அதே தான்ப்பா பகவான் அதே தான் பகவான் ஒரு ராஜ்யத்தை நடத்துகிறார். இந்த லோகத்துக்கே அவர் தான் ராஜ்யம். அதான் ஜெகதானந்த காரகான் தியாகர்வால் சொல்கிறார், லோகத்துக்கு ஆனந்தம்னா லோகத்தையே அவர் தான் வசத்தில் வச்சுருக்கார். அத்தகைய லோகத்தை தான் வசத்தில் வச்சும் கூட லோகமே தான் வசத்தை வச்சுனா அவர் வந்து பாபம் புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து தீர்ப்பே கொடுக்குறார். நீ பண்ணது அதர்மம், உனக்கு நிச்சயம் என்னென்னா தண்டனை இல்லை, மகாபாத்தகம் நரகத்துக்கே கொண்டு விட்டுருவார்ப்பா, அதனால் நீ தப்பு பண்ணாதப்பா அப்படின்னு சொல்கிறார். அவரை ஜாக்கிரதைப்படுத்துகிறார். வால்மீகி நான் ரத்னாகரோ கொஞ்சம் அலட்சியமாக இருந்தேன். ஏன்னா நான் நிறைய சாதுக்களை பார்த்துருக்கேன், அவள் ஏதோ கிருஷ்ணராம கோவிந்தான்னு பாடுவா, நான் வந்து ஏதாவது இவனு மிரட்டினான்னு வை, அவள் ஏதாவது ரத்தத்தை கொடுத்து பயத்தில் ஏதோ ரத்தத்தை கொடுத்துட்டு ஓடி போடுவா. ஆனால் இந்த சாது நம்மளை பயமுறுத்துறாரு, ரொம்ப விசித்திரமாக இருக்கு அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணதுக்கப்புறம் முதல்ல வந்து யாரா நம்ம குற்றம் சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், சமாளிப்போம், ஏதாவது ஒரு சாத்தகமான பதில் சொல்லுவோம் அப்படின்னு. வால்மீகி மகரிஷி வந்து சாத்தகமாக ரத்னாகரை வந்து சாத்தகமாக பதில் சொல்ல வரார். என்னன்னா நான் வந்து எதுக்கு பண்ணுறேன்னு தெரியுமா, நான் ஏதோ பாப்பத்தை உத்தேசித்து பண்ணல, என்னோட பொண்டாட்டியும் என்னோட சொந்தக்காரர்களோ என்னோட எல்லாருமே தர்ம பற்றி நல்லபடியாக இருக்கிறதுக்கோசரம் நான் பண்ணுறேன், ஜீவனம் பண்ணுறேன், உடுத்தரம் பண்ணுறேன். நான் என்னமோ அதர்மம் பண்ணுறேன்னு நினச்சிக்காத, நான் இத்தனையும் சம்பாதிச்சா அவர்களுக்கு வந்து சேரும். அதுவும் ஒரு வேளை நான் வந்து திருடினா என்னை எதுக்கு பகவான் தண்டிக்கணும், மேலே யாரோ ஒருத்தர் தண்டிப்பார் நீ சொல்கிறியே, என்னை எதுக்கு அதை இறைவன் தண்டிக்கணும், எனக்கு பதிலாக என் மனைவி தானே தண்டிக்கணும். ஏன்னா திருடின சொத்து அவள் தானே தரிச்சுட்டு இருக்கா, திருடின ஆபரம் அவள் தானே போட்டுன்னு இருக்கா, அவங்கள தானே வந்து தண்டிக்கணுமே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாரதர் சிரிச்சார். இவரோட அக்ஞான நிலையை பார்த்தோன்னே சிரிச்சதுக்கப்புறம் நீ ஒன்று பண்ணு ரத்னாகரா, வாக்கு நீ போய் உங்கள் மனைவியை கேளு, உங்கள் தகப்பனாரை கேளு, அவளெல்லாம் கேளு, ஏன் பாபத்துக்கு பங்கு உண்டான்னு கேளு. அப்புறம் ரத்னாகர் ஆலோசனை பண்ணார். இவர் பார்த்தா என்னமோ நம்புற மாதிரி தெரியலையே, அதனால் நம்ம ஒன்று பண்ணலாம், ஒரு மரம் இருக்குது, மரத்தில் வந்து கட்டியாக கட்டி போட்டால் நம்மளை விட்டு ஓட மாட்டேன், இப்படி நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு போயிடுவான். அதில் ஒரே வழி கட்டியாக கட்டி போட்டதுக்கப்புறம் தன்னோட ஆகு கிளம்பினதுக்கப்புறம் முதல்ல யாரை கேட்டார், தன் தகப்பனாரை கேட்டார். தகப்பனாரை வந்து மலையாதியோட நமஸ்காரம் பண்ணி, அப்பா நான் வந்து பண்ணுறது என்ன பாபமாப்பா, நான் பண்ண பாபம் வந்து உங்களுக்கு வந்து சேருமானார். அப்பா வந்து சொல்கிறார், தகப்பனார் சொல்கிறார், நான் பண்ண பாபம் வந்து எப்போ சேரும்னா நீ குழந்தையாக இருக்கிற வரையந்தம், உங்களுக்கு எப்போ கொடுத்தனம்னு வந்து உனக்கு எப்போ நீ கிரஸ்தாசிரமத்தில் வந்தியோ, எப்போ வந்து நீ இல்லற வாழ்க்கையில் புகுந்தியோ அப்போ பாபம் உங்களுக்கு தான், எங்களுக்கு அந்த பாதிப்பு கிடையாது அப்படின்னோடனே வால்மீகி ரத்னாகரை லேசாக தூக்கி வாரி போட்டுருச்சு. சரி அப்பாவுக்கு தான் அப்பா விடு, நம்ம மனைவியை கேட்போம், என் ஆத்துக்காரியை கேட்பேன் அப்படின்னு உரிமையோடு ஆத்துக்காரியை போய் கேட்டார். அம்மா உனக்கு நான் இத்தனையும் வாங்கி கொடுத்துருக்கேன், இத்தனை விதமான ஸ்வர்ணங்கள் வாங்கி கொடுத்தேன், தங்கம் வாங்கி கொடுத்துருக்கேன், நிறைய வஜ்ர வைடூரியம் எத்தனையும் வாங்கி கொடுத்துருக்கேன், உனக்கு திருப்தியா? நான் இத்தனை நாள் எப்படி வாங்கினேன்னா உங்களுக்கு தெரியும், திருடி தான் வாங்கியிருக்கேன், அதனால் திருடின பாவம் வந்து உங்களுக்கு வந்து சேருமான்னு. நான் வந்து உன் பாவத்தெல்லாம் வாங்கிக்க மாட்டேன். அதுவும் எங்கள் விஷயம் இங்கே தர்மத்தில் சூஷ்மம் இருக்குது. புருஷால் வந்து பாவம் பண்ணினா தனக்கு தான் பாதிக்கும், ஆனால் ஸ்திரீகள் பாவம் பண்ணினா பாதி பாவம் பங்கு வந்து புருஷாலையும் பாதிக்கும். ஆனால் இங்கே வந்து வால்மீகி மகரிஷி வந்து ரத்னாகரை மாத்திரம் தான் பாவம் பண்ணினார், இவங்களோ வந்து ஒன்றுமே தெரியாது. அதனால் வந்து நீ பண்ண பாவம் உங்களை தான்ப்பா தண்டிக்கும், எங்களுக்கு இதெல்லாம் சம்மந்தமே, இந்த வஸ்து தான் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் குழந்தையும் கேட்டா அதே பதில் வந்ததுக்கப்புறம் கதறி அழுது ஓடி நாரதர் காலை விழுந்து குருநாதால பண்ணது பெரிய அபராதம்னு சமிக்கணும் அப்படின்னு தண்டவட்ட நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் இந்த உலகத்திலே எது ஸ்ரேயஸ் நீங்கள் எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு வந்து கேட்குற. அதுதான் ராமாயணம் ஆரம்பிக்கச்சே தபஸ்வாத்தியாக நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். இல்லை சூஷ்மம் இருக்குது, தபஸ்வாத்தியாக நிரதம். நம்ம தபஸ்ன்னு அர்த்தம் பார்த்தா என்ன, கண்ணை மூடி உட்காருது தான் தபஸ்ன்னு நினைக்கிறோம். அப்புறம் தபஸ் எதுலேருந்து வருதுன்னா அது ரூட் வேர்ப் இருக்குது, தாபம்னு இருக்குது. தாபம்னா வந்து ஒரே சூடு, அது வந்து எதுக்கோ சூடுபட்டு தான் ஒரு பெரிய வஸ்து கிடைக்கிறது, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைக்கிறது. அதான் பொதுவாக ஒரு ஃபார்முலா உண்டு, கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில் வந்து சுகத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய ஃபார்முலா இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற தபஸ் என்ன, ராம தியானமே தபஸ். ராம தியானம்
ராமரை தியானம் பண்ணணுமே, ராமரோட ஸ்வரூபம் வந்து ஹிருதயத்தில் படணுமே அப்படின்னு இந்த விரகம் தான் வந்து தபஹா. அப்புறம் சுவாத்தியா நிறுத்தம். ராமர் கிடச்சிருக்கு நமக்கு சுகம். ராமர் கிடச்சதுக்கப்புறம் அந்த கிடச்ச ஸ்வரூபத்தை வந்து மனசில் வந்து தேர்த்து வச்சுக்கிறதா வந்து சுவாத்தியா நிறுத்தம். பொதுவாக வந்து வேதத்தை அத்தியனம் பண்ணுறச்சே, பொதுவாக வேதமோட பெரியவா அடிக்கடி சொல்லுவார், தர்ம வேதம் பற்றி சொல்கிறச்சே, வேதத்துக்காக தான் பெரியவாவே பாடுபட்டிருக்கார். வேதத்தை சொல்கிறச்ச வேதத்தை வந்து படித்தோன்னு திரும்ப திரும்ப அத்தியனம் பண்ணணும். நம்ம படிக்கிற சாதாரண கல்லூரி படிப்போ பள்ளிக்கூட படிப்பு இல்லை. 1ஆம் கிளாஸ் படித்தா திருப்பி படிக்கவே வேண்டாம், அப்படியே மறந்து ஓரமாக வந்து ஷெல்ஃபில் பெஞ்சிலே எடுத்து வச்சுட்டு போயிடலாம். ஆனால் வேதம் என்ன, நீ 5 வயசில் எப்போ உபநயனம் எப்போ ஆயிடுத்தோ அப்போலேருந்து என்ன வேதத்தை முதல்ல நீ கற்றுண்டியோ, என்ன ஷாக்கை நீ முதல்ல கற்றுண்டியோ, அதுலேருந்து இப்போ இதுவே இருக்க நீ பூர்த்தி படுற பரியந்தம் வரைக்கும் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டும் அப்படின்னு வேதத்தோட தர்மமே. அப்படின்னு தபஹா வந்து வேதத்தை வந்து கிரகிக்கிறது. வேதம் என்ன, ராமநாமம். வேதத்துக்கு சாரமே ராமநாமம். அதை சாயர்வால் சொல்றார், ராமநாமமும் ஜென்ம ரக்ஷக மந்திரம்ன்றார். ராமநாமமும் ஜென்மமும் ஜென்ம ரக்ஷக மந்திரம். நம்ம ஜென்மாவை காப்பாற்றுறது தான் ராமநாமம். அதே தியாகிராஜ் சொன்னால் தியானமே வரமையினார். கங்கா ஸ்நானமும் சேசி. கங்கா ஸ்நானம் விட தியானம் வந்து வரப்பிரசாதம். எதுனா ராம தியானம். அந்த ராம தியானத்தை வந்து ஹிருதயத்தில் வந்து தேர்த்தி வச்சுக்கிறது தான் சுவாத்தியாக நிரதம். அப்புறம் தபஸ்வி, அதை யார் வந்து மாஸ்டர் பண்ணினாரோ தபஸ்வி. வாக்விதாம்பரம், அதை வந்து ஒருத்தருக்கு போதனை பண்ணுற சாமர்த்தியம் இருக்கணும். பொதுவாக எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து 2 விதமாக இருக்கா. ஒன்று மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் இருக்கா, ஒன்று மேக்ஸ் நல்லா போடுற வாத்தியார் இருக்கார். மேக்ஸ் போடுற வாத்தியார் என்ன பண்ணுவார், நீ போடுப்பா, உனக்கு போட்டால் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்மளை வந்து பெரிய ப்ராப்ளத்தை வந்து நம்ம தலையில் கட்டிட்டு போயிடுவார். ஆனால் மேக்ஸ் வந்து அவள் வந்து சரியாக படிக்கலை, ஏதோ நிமித்தமாக டிகிரி வாங்கிட்டார், ஏதோ வாங்கிட்டார். ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்கில் இருக்குது. அவருக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னா, மேக்ஸில் தட்டு தடுமாறுறவர் வந்து எப்படி வந்து சம்ம போட முடியும், அதுக்கு ட்ரிக் என்ன, அது அப்ரோச் என்ன, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு ஒன்று நம்ம கைட் பண்ணுவார். அப்படின்னு வந்து இங்கே என்ன சொல்கிறான்னா வாக்விதாம்பரம்ன்ற. இங்கே வந்து ராம தியானத்தை வந்து ஒருத்தர் வந்து சஃபலம் பண்ணினார். ராம தியானம் வந்து ராமரை வந்து நல்லா தியானம் பண்ணினார். அப்புறம் ராமர் தியானத்தை வந்து ஹிருதயத்தில் தேர்த்து வச்சுருக்கார். அப்புறம் வந்து அது ஜனங்களுக்கு வந்து ரீச் ஆனோம். அது ஜனங்களுக்கு ரீச் ஆகணும்னா அதுக்கு தகுந்த குருநாதர் வேணும். ஏன்னா வால்மீகியோ வந்து இப்போ தான் பாபகர்மாலேருந்து விடுவிச்சார். தப்பு பண்ணிட்டேன்னு எப்போ அபராதத்தை கேட்டாரோ அப்போவே பாபம் வந்து நலிஃபை ஆயிடுச்சு. ஆனால் வந்து அவருக்கு அந்த வாக் சாமர்த்தியம் வேணும். அது வாக் சாமர்த்தியம் வேணும்னா ஞானதேவமணே தரலோ ஆத்தா உத்தரலோ குரு கிருபே ஸ்ரீ குரு சாரிகா சத்ததா பாட்டிராகா இதராஞ்சலேனா கோணக்கரி அப்படின்னு ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்கிறார். ஞானதேவமனே தரலோ ஞான மார்க்கத்தில் வந்து எப்படி தரணம் பண்ணோம்னா ஆத்தா உத்தரலோ குரு கிருபே. அதுக்கு குரு கிருபா வந்து அடிப்படையாக இருக்குது. அது குரு கிருபை இருந்தால் தான் வந்து ஒரு மனுஷன் வந்து பூர்ணமாக முடியும். அதுக்கு நாரதரோட கிருப்பை வேண்டியது இருக்குது. அதனால் வாக்விதாம்பரம் வந்து யாருக்கு அப்ஜெக்டிவ்னா நாரத மகர்ஷிக்கு தான். அப்படி ஆத்தா உத்தரலோ குரு கிருபே ஸ்ரீ குரு சாரிகா சத்தத பாத்திராக்கா இதராஞ்சா கேரா கோணக்கரின ஹரிபாட்டிலே சொல்கிற ஸ்பஷ்டமாக. அது குரு கிருப்பை இல்லைன்னா வந்து இதுக்கு மேலே வேறு என்னப்பா வேணும் உலகத்தில். இதனால எல்லாருமே எல்லா விதமான போக்கியங்களும் வஸ்துக்களும் இதை விட உயர்ந்த வஸ்துவே கிடச்சிரும்ன்ற ஹரிபாட்டில். அப்படின்னு வாக்விதாம்பரம் நாரத மகர்ஷி. அப்படி நாரதம் பரிபப்ரச்ச இத்தனை பொருந்தவரான நாரதர்கிட்ட வந்து வால்மீகி கேள்வியை கேட்டார். அப்படின்னு கேள்வி கேட்கறச்சே வால்மீகிட்ட வந்து தான் வந்து சரணாகதி, நாரத மகர்ஷி சரணாகதி பண்ணிட்டார். சரணாகதி பண்ண மாத்திரத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நாரதர் வந்து சொல்கிற ஒரு உபாயத்தை சொல்கிறார். இவருக்கு மந்திர தீட்சையை கொடுத்தார். என்ன மந்திர தீட்சைனா ராம 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 அப்படின்னு ராமநாம தீட்சையை கொடுத்தார். இவரோ கடித்த நாக்குடையவர். ஏன்னா ரா வந்து சரியாக வரல இருக்கு. அதனால தமிழில் வந்து எப்போதுமே வந்து ராமனை சொல்கிறச்சே இராமன்று சொல்கிறோம். அப்புறம் அரங்கம் சொல்லலாம், ரங்கம்னு சொல்லலாம். ரங்கநாதர் தான் சுவாமிக்கு பேர், சம்ஸ்கிருதத்தில் பேர். என்ன சொல்லுவோம், அரங்கநாதர் அப்படின்னு ஒருத்தருக்கும் வந்து உயிரெழுத்தை ஆட் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் வால்மீகி மகரிஷிக்கு வந்து அப்படி கடித்த நாக்கோடு இருக்கார் அவர். அந்த சேர்த்து தான் வந்து ஒரு ராவே சொல்லுவார் அவர். அதனால் அவருக்கு அந்த சாமர்த்தியமும் இல்லை. அதனால் நாக்கில் ரொம்ப நேரம் பிடிப்படலை நாமம்.
நான் நாரத மகரிஷி கருணையோட சொல்கிறார், நீ அதுக்கு பதிலாக ரிவர்ஸாக சொல்லுப்பா. ரிவர்ஸ் எதுனா, எழுத்தாப்புல நீ என்னை கட்டி போட்டு இந்த மரம் இருக்கே, இந்த மரத்தோட பேர் என்ன? மரா 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 அப்படின்னு அவருக்கு நிஷ்டை வந்தது. அந்த நாமத்துக்கு வேற ஒரு பிடிப்பு வந்தது. பிடிச்சதுக்கப்புறம் அந்த நாம லஹரியில் தன்னை மறந்து வந்து தியானம் பண்ணினார். அசையவே இல்லை, கல்லாட்டமாக உட்காந்துருக்கார். கல்லாட்டமாக வந்து ரொம்ப வருஷம், ஆயிரத்துக்கணக்கான வருஷமாக தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த மரா மரா நாமத்தை சொல்லிட்டு அப்படி வியாஜமாக நாரத மகரிஷி வந்து நாம வந்து வியாஜமாக சொல்ல வச்சார். ராமநாம ஸ்மரணம் பண்ணும்படியாக வச்சார். அப்படின்னு மரா 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 மரான்னு அந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கார். சொல்கிறச்சே இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரிய இரும்பு புற்று வந்தது. அந்த பெரிய எலும்பு புற்று வந்து அவரோட சரீரத்தை முழுக்க வந்து கவர் பண்ணிடுச்சு. சரீரத்தை முழுக்க வந்து மூடினதுக்கப்புறம் அவரோட சரீரம் எங்கே, அவர் ட்ரேசஸ் எங்கன்னு ஒன்றுமே தெரியல. ஆனால் அந்த எலும்பு வந்து நாமா சொல்லிகிட்டே இருக்கு. எப்படி பக்த விஜயத்தில் வந்து சோக்காமேலா மகாராஜ் வந்து பெரிய ஒரு பாலை இடித்ததுக்கப்புறம், ஒரு பெரிய செவிரி இடித்ததுக்கப்புறம் கடைசி பரியந்தம் வந்து அவரோட சரீரம் எங்கன்னு யாருக்குமே தெரியல. அப்போ வந்து அவரோட குரு வந்து நாம்தேவ் மகாராஜ்னு பேர். அப்போ நாம்தேவ் மகாராஜ் வந்து என்னோட சிஷ்ய சோக்கா எங்கப்பா இருக்கா அப்படி விட்டலை கேட்டார். விட்டலை கேட்கச்சு. அப்போ விட்டல் சொன்னார், சோக்காவோட உயிர் எங்கன்னு தெரியுமா? எலும்பு எடுத்துப்பார். இவ்வளோ எலும்புங்கள் இருக்குல்ல, அந்த எலும்பு வந்து விட்டலை 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 நாம இருக்கும். அதே மாதிரி ரத்னாகரனோட எலும்பு வந்து மரா 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 மரான்னு ரெசனேட் ஆகிட்டே இருக்கு. அப்படி மரா மரான்னு சொல்றச்சே அப்போ பிரம்மாவுக்கு வந்து தாபம் வந்தது. என்னோட நாரதரோ உபதேசம் பண்ணிட்டார், நம்ம கடமை இப்போ அவருக்கு ஞானத்தை கொடுக்கணும், அனுகிரகம் பண்ணணும் நம்ம அவருக்கு அப்படின்னு அவரை சித்தமாக பண்ணணும். அப்படி சித்தமாக பண்ணுறச்சே இப்போ நாரதரோ பிரம்மா வந்தார். பிரம்மா வந்ததுக்கப்புறம் தெளிச்சதுக்கப்புறம் அவரை கூப்பிடுச்சே வால்மீகின்னு கூப்பிட்றார். ரத்னாகரன் பேர். எப்போ எலும்பு புற்றுலேருந்து எலும்பு வந்தாரோ அப்போது வால்மீகின்னு பேர் வந்துச்சு. வால்மீகி நாமகரணத்தோடு கூப்பிட்டதுக்கப்புறம் அவர் பண்ண ராமநாம ஜபம் வந்து அவர் ரிஷியாக்கினார், முனிவராயிட்டார். முனிவரான பட்சத்தில் வந்து நிறைய சிஷ்யர்கள் வந்தார். அதில் பரத்வாஜர்னு ஒருத்தர் வந்தார். அதில் பரத்வாஜர்னு முக்கியமான சிஷ்யர். அப்புறம் ஒரு பெரிய ஆசிரமத்தை ஏற்படுத்தி தமசா நதி தீரத்துக்கு ஓரமாக வச்சுருக்கார். தமசா வந்து எங்கன்னா, தமசாவும் சரிவும் வந்து ரெண்டு பேர் கங்கையை சங்கமிக்கிறது. அவள் சரிவு என்ன ட்ரிபியூட்டரி, தமசா வந்து டிஸ்ட்ரிபியூட்டரி, கங்கையிலேருந்து விளங்குறது. அப்படின்னு தமசா நதி தீரத்தில் வந்து ஓரமாக ஒரு ஆசிரமத்தை வந்து நியமித்ததுக்கப்புறம் ஒரு கண்கொள்ளாத காட்சியை பார்த்தார். ஒரே அமைதியாக இருக்கச்சு 2 கிரௌஞ்ச பட்சிகள், அது இங்கிலீஷில் லவ் பேர்ட்ஸ்னு சொல்லுவாள். அந்த 2 கிரௌஞ்ச பட்சிகள் வந்து அந்யோன்யமாக மைதுனத்தோட காய்ச்சி கீச்சுன்னு சத்தம் போட்டுருக்கு. சத்தம் போடுறது 2 பேர் சேர்ந்து அந்யோன்யமாக பழக்கிறது. இந்த பறக்கிற காட்சி பார்க்கறச்சே ஒரு வேடுவன் வந்தார். ஒரு வேடுவன் வந்து அம்பை போட்டு அந்த ஆண் பட்சியை வீழ்த்தினார். அந்த ஆண் பட்சி வலி தாங்காமல் துடிச்சு மூச்சு பெருமூச்சு விட்டு உயிரே தியாகம் பண்ணிட்டு, அந்த உயிரே விட்டதுக்கப்புறம் அந்த பெண் பட்சி பார்த்தோன்னே கதறி அழுது. அந்த கதறி அந்த வேகத்தோட சோகத்தோட மனசு அளவற்ற கார்பண்யம் ஏற்பட்டது. பொதுவாக அவர் வேடுவனாச்சே, ஏன் தர்மமாச்சே, சண்டை போட்டால் யுத்தம் பண்ணால் அது பழக்கமாச்சே, ஒரு பட்சியை வீட்டினது வந்து ஒன்றும் தப்பே இல்லையே அப்படின்னு மனசு தோணலாமே. எதுக்கு அவர் மனசு வந்து அளவற்ற கார்பண்யம் ஏற்பட்டது மேலே? ஏன்னா ராமநாம ஜபம் என்ன பண்ணணும்னா மகா பாப்பியை வந்து புண்ணியவானா ஆக்கிடும். அப்படின்னு அந்த ராமநாம ஜபம் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, மனசு அளவற்ற கருணை ஏற்பட்டது. கருணை ஏற்பட்டோன்னா முதல் ஸ்லோகம் ஒரு வாக்கில் வந்தது, மா நிஷாத பிரதிஷ்டாத்தம் அகமஹா சாஸ்வதி சமாக எத்கிரௌஞ்ச விதுனாதேவம் அவதீஹி காமமோகிதம் அப்படின்னுல வந்து அதை எப்படி சொல்கிறாருன்னா பாட்டு மாதிரி சொல்கிறார். பொதுவாக சபிக்கிறாரே அவர், இவர் பண்ண தப்பை கண்டிக்கணும்னா சபிக்கணுமே. அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ரித்தமிக்காக இருக்குது. மா நிஷாத பிரதிஷ்டாத்தம் அகமஹா சாஸ்வதி சமாஹா. வேடரே, நிஷாதரே, அகமஹா சாஸ்வதி சமாஹா, நீ வெகுகாலம் இருக்கவே மாட்ட. ஏன்னா கிரௌஞ்ச மிதுனாதேவம், எப்போ 2 கிரௌஞ்ச பட்சிகள், எப்போ 2 லவ் பேர்ட்ஸ் வந்து மிதுனமாக இருக்கச்சே வந்து அது ஆண் பட்சியை நீ வீழ்த்தினியோ அதுபோல் உன்னோட ஆயுட்காலம் ரொம்ப நேரம் இருக்காது, நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சபிச்சார். அது கேட்க அமங்கலமாக இருக்கு. ஆனால் எப்படி இருக்கிறா, அது பெரியவாச்சான் பிள்ளை வந்து அதுக்கு அழகாக வியாக்கியானம் கொடுத்துருக்கார். இல்லை மானிஷாதா, இல்லை மானா என்ன, மகாலட்சுமி சம்பந்தம். மானிஷாதா பிரதிஷ்டாத்தம் அகமஹா சாஸ்வதி சபா. பிரதிஷ்டாத்தம்னா எந்த மகாலட்சுமி வந்து தன்னை மார்பில் வந்து தேக்கி வச்சிருக்காளோ, தட் வக்ஷஸ்த நித்தியவாசலிதாம் தச்சாந்தி சம்வர்தினி, அகடுகள் இறையும் என்று பலமேல் மங்கை உரை மார்பார் அப்படின்னு நம்மாழ்வார் கொண்டாடுறாரோ
அப்படின்னு மா நிஷாதா, எப்போதுமே லக்ஷ்மியோட எப்பவுமே வந்து அளவேல் மங்கையோ தாயார வந்தோட பட்சத்திலே அணைஞ்சிருக்கிற ஸ்ரீனிவாசரே அகமஹா சாஸ்வதி சமாஹா, நீ வெகு காலம் இருப்ப, எப்பேற்பட்ட கீர்த்தியோட நீ இருப்பே. என்ன கீர்த்தினா கிரௌஞ்ச மிதுனாதேகம், ராவண மண்டோதரி போன்ற ரெண்டு கிரௌஞ்ச பட்சிகள், ரெண்டு அந்யோன்ய தம்பதிகளை வந்து அந்த ஆண் பட்சியான ராவணன் வந்து சம்ஹாரம் பண்ணியோ அவதீஹி, அவர் எப்பேற்பட்டவர்னா அவதீஹி காமோகிதம், எந்த காம வாசனையினால சீதையை வந்து அபரணம் பண்ணினாரோ அப்பேற்பட்ட ராவணனை வந்து சமாப்தி பண்ணிய அத்தகையான ஸ்ரீனிவாசரே அகமஹா சாஸ்வதி சமாஹா, நீ எப்போதுமே சாஸ்வதமுடையவர், அழிவே கிடையாது அப்படி நமஸ்காரம் பண்றாரு. இல்லை இன்டைரக்டா அப்படி இன்டைரக்டா ரித்தமிக்கா வருது. ஆனால் அவர் மனசு எப்படி இருக்குன்னா, அந்த மனசு எப்பொழுதுமே மானிஷாத பிரதிஷ்டாத்தம் மகமஹா சாஸ்வதி சமாஹ எக்ரௌஞ்ச மிதுனாதேவம் அவதீஹி காமமோகிதம் அப்படின்னு அந்த அதே ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த ஸ்லோகம் மனசில் ஓடிண்டே இருக்கு. பேப்பரில் எழுதிட்டார். அதே நினச்சிட்டு இருக்கச்சே இப்போ பிரம்மா வந்து தரிசனம் கொடுத்தார். ஆஜகாம ததோ பிரம்மா லோககர்த்தா ஸ்வயம் பிரபு அப்படின்னு பிரம்மா தரிசனம் கொடுத்தார். பிரம்மா தரிசனம் கொடுத்ததுக்கப்புறம் வால்மீகி பிராஞ்சலி நத்வா தஸ்தௌ பரமவிஸ்மிதா ஸ்லோக ஏவத்வயா பத்தோ நாத்திர காரியா விசாரண மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவித்தேயம் சரஸ்வதி ராமஸ்ய சரிதம் கிருஷ்ணம் யதாத்தே நாரதாட்சுதம். பிரம்மா அனுகிரகம் பண்றார். ஆஜகாம ததோ பிரம்மா லோககர்த்தா ஸ்வயம் பிரபு இப்படின்னு லோகத்துக்கே வந்து சிருஷ்டி பண்ணுறாரே. எல்லா ஜீவராசிகளும் வந்து உயிரிழ பொருட்கள் அத்தனைக்கும் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா இருக்காரு. பிரம்மா வேற யாரும் இல்லை. பாகவதம் அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கறது, தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே முஷ்யந்திய சூரையா அப்படின்னு. பிரம்மா போன்ற ஆதிகவிகள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வேதத்தை யார் சேன் பண்ணாருன்னா பிரம்மா தான். இன்னி வரைக்கும் வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ அஷ்டமி நவமி அன்னைக்கு வந்து பழசு பண்ணோம் இது பண்ணோன்னு இருக்கு. ஆனால் பிரம்மானா எல்லா வேதத்தையும் நித்தியம் அத்தியனம் பண்ணுறார். நித்திய வேத அத்தியம் பண்ணிகிட்டே இருக்கார். அத்தகையான பிரம்மாவோட கட்டாட்சம் கிடைக்கணும். அத்தகைய பிரம்மாவோட அனுகிரகம் கிடைச்சா தானா சரஸ்வதி கடாட்சம் வரும். ஏன்னா உபதேசம் பண்ணது வந்து நாரதர். நாரதரோட பிரயோஜனம் என்ன? நாராயணனே நமக்கு கொடுப்பார். நமக்குள்ள பக்தி இருக்கிற பீஜத்தை வந்து வளர்ப்பார். பக்தி பீஜத்தை வந்து நமக்குள்ளே போடுவார். அத்தகையான நாரதர் வந்து ஏற்கனவே பக்தி விதையை போட்டார். பக்தி விதையை போட்டதுக்கப்புறம் நம்ம வேலை என்ன? இவர் அனுகிரகம் பண்ணணும். ஆஜகாம ததோ பிரம்மா லோககர்த்தா ஸ்வயம் பிரபு. அப்புறம் வால்மீகி பிராஞ்சலி நத்வா தஸ்தோ பரமேஸ்வரா பரத்வாஜரை கூப்பிட்டார். சிஷ்ய பிரமுகரை கூப்பிட்டார். அவருக்கு ஆசனம் போட்டார். பாத்தியாதியை என்ன உபச்சாரம் பண்ணணுமோ அத்தனையும் வந்து உபச்சாரம் பண்ணினார். உபச்சாரம் பண்ணோட கையை கூப்பிண்டு பிரம்மா தண்டவத்தை நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணதுக்கு பிரம்மா அனுகிரகம் பண்றா. மச்சந்தா தேவதேவ பிரம்மம் பிரவித்தேயம் சரஸ்வதி, உன் வாக்குல சரஸ்வதி தாண்டவம் ஆடுவர். ஏன்னா நீ பேசுறது வந்து எதுவுமே அபத்தம் கிடையாது. நீ சொல்றதுதான் ராமகதை. ஏன்னா ராமகதையோ எப்போனா வால்மீகி வந்து நாரதத்தை கேட்டிருக்கார். நம்ம வெறும் நான் வால்மீகி கேட்டாருன்னு நான் வந்து ஆரம்பித்தேன். அதில் வால்மீகி கேட்கறச்சே அவர் எப்படி கேட்டார்னா, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மக்யஸ்ச கிருதக்யஸ்ச சத்யவாக்கியோதிதவ்ரதः சாரித்ரேண சுகோ யுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கஹ கஸ்ஸமத்தஸ்ச கச்சைக பிரியதர்ஷனः ஆத்மவான் கஹ ஜிதக்ரோதः யுதிமான் கோன அனசூயகः கஸ்ய பிப்யதி வேவாஸ்ய ஜாதரோஷஸ்ய சையுகே அப்படின்னு அந்த பிரபாவத்தை சொல்கிறார். இங்கே வால்மீகி மகர்ஷி கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னா, கோன்வஸ்தின் சாம்பிரதம் லோகே, எனக்கு வந்து ஐடியல் புருஷன் வேணாம். ஏதோ எங்கேயோ வைகுண்டத்தில் இருக்கா, ஏதோ கைலாசத்தில் இருக்கா, நமக்கு கண்ணுக்கு எட்டின தூரத்தில் இருக்கா, நமக்கு மனசுக்கு எட்டின தூரத்தில் இருக்கா அப்படின்னு வந்து வேதம் சொல்கிறது. அனோரணீயான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயாம் நீதோஸ்ச ஜந்தோ அப்படின்னு வேதம் வந்து அணுஸ்வரூபமாக இருக்கா, பெரிய ஸ்வரூபமாக இருக்கா அப்படின்னு அந்த லட்சணம்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது என்ன? நான் வந்து இப்போ ஸ்மரணம் பண்ணினா நான் இன்னைக்கு பார்க்கணும் அவரை, இங்கே இருக்கார் அவர் அப்படின்னு இன்னைக்கு நான் பார்க்கணும். என் கண்ணு முன்னாடி நிற்கணும் அவர். அப்புறம் வந்து அவர் ஏதோ ஒன்ஸ் அப்பான டைம் லாங்கோ 1 year ago 5 years ago அப்படின்னு அந்த பீட்டிக்க கிடையாது. எனக்கு இன்னைக்கு வேணும், இந்த க்ஷணத்தில் அவர் தரிசனம் பண்ணணும். அந்த மாதிரி குணம் குவாலிட்டிஸ் இருக்கிறவனாக வேணும். அந்த மாதிரி குணங்களுடையவனாக வேணும். அதில் என்ன? தர்மஜ்ஞஸ்ச, தர்மம் அறிந்தவனாக இருக்கணும். கிருதஜ்ஞஸ்ச, யாரை பார்த்தாலுமே வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூடோடு இருக்கணும். அப்புறம் சத்திய வாக்கியா, எப்போதுமே சத்தியத்தை பேசுவார்.
அப்புறம் திடவிரதகானா விரதத்தை வந்து உறுதியாக இருப்பார், ஸ்டெட்ஃபாஸ்டஸோடு இருப்பார். அப்புறம் சாரித்ரேன சகோயுக்தா அப்படின்னு சாரித்திர புருஷராக இருக்கிறோம். கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தான்னா கேட்பார் கேசம் கீர்த்தி அலானார். ஆனால் ஆழ்வார் சொல்றச்சு கட்பாரி ராமபிரானே எல்லால் மற்றும் கற்பரோ, அவர் ராமாயணத்தை கற்பரோன்னாரே அது சொல்லிடலாமே. ஏன்னா நூத்தந்தாடி சொல்றச்சு படிக்கொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெல்லம்ன்றார். ராமாயணத்தை படித்தா பக்தி வரும். ஆனால் என்ன பிரயோஜனம்னா குடிகொண்ட கீட்டி ராமானுஜர் குணம் கூறும்ன்றார். ராமானுஜர் அந்த ராமாயணத்தே அத்தியனம் பண்ண ராமானுஜர் குணம் எப்போ வரும்னா, ராமாயணம் படித்த பலன் வந்து அவர் எந்த பலனை படித்து வந்து அவர் அந்த குணத்தை சம்பாதிச்சாரோ அது போல் நமக்கும் இதே அப்ளிகேஷன் தான், நமக்கும் இதே மார்க்கம் தான். சக்கனி ராஜமார்க்கமும் தியாகராஜ் சொல்கிறாரு, ராஜமார்க்கம் சுலபமான மார்க்கம், ரிஜுவான மார்க்கம் அப்படின்னு இந்த மார்க்கத்தை கடைப்பிடிச்சா அதுவே வந்து நமக்கு பக்தி உண்டாகும் அப்படின்னு இங்கே கற்பாரி ராமபிரானை எல்லாம் மட்டும் கற்பரோன்னர். அப்படி ராமபிரானை வந்து ராமபிரானை புரிஞ்சாதான் வந்து நம்மளை உணர முடியும் அப்படின்னு ராமரோட குணங்கள் அல்ல தர்மஜ்யஷ்ட கிதக்கிய சத்தியவாக்கோ சாரித்திரேன கோயித்தா. அதுக்கு நல்ல கேரக்டர் இருக்கணும், நல்ல சாரித்திரம் இருக்கணும், கிளென்ஸ்டாக இருக்கணும். சர்வபூதேஷு கோகிதா. அது வந்து ஒரு கழுகை பார்த்தாலும் கருகுன்னு விரட்டக்கூடாது, ஒரு காக்கா பார்த்தா காக்கா பார்த்து ஷூன்னு விரட்டக்கூடாது, நாயை பார்த்து ஷூன்னு விரட்டக்கூடாது. அது மேலே வந்து பகவான் இருக்கார், எல்லா இடத்திலும் நீக்க வர நிரம்பி பகவான் வந்து வியாபிச்சிருக்கா அப்படின்னு கீதையில் சொல்கிற மாதிரி சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சபதர்ஷனா யோமா பஷ்யதி சர்வத்திர சர்வம் ச மை பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யத்தின்னு பகவானை வந்து நமக்கு குண்டு போடுற. யோவாம் பஷ்யதி சர்வத்திர, யார் வந்து எனக்கு எல்லா இடத்தும் இருக்கும் நான் வியாபிச்சிருக்கேன்னு யார் என்னை தெளிவாக பார்க்குறாரோ புரிஞ்சுக்கிறாரோ தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி, யார் வந்து என்னை புரிஞ்சுக்கலையோ சச்சமேன பிரணஷ்யா, அதுவே வந்து அழிவுக்கு காரணமாயிடும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பகவான் வியாபிச்சிருக்கார் அப்படின்னு சர்வபூதேஷு கோஹிதா. அப்புறம் வித்வான்னா அத்தனையும் தெரிஞ்சிருக்கணும், எல்லா இடத்துலையும் எக்ஸலண்ட்டாக இருக்கணும். கஸ் சமத்தஷ்ட, அது எங்கே உபயோகிக்கணும்னு வந்து நல்லாவே தெரியணும். ஏக பிரியதர்ஷனா, ஏக பிரியதர்ஷனா இல்லை கஷ்டைக பிரியதர்ஷனான்றார். கஷ்டைக பிரியதர்ஷனா அவர் ஒருத்தரை பார்த்தாலே போதும்னு வரணும், அவரை பார்த்துட்டே இருக்கணும்னு போல இருக்கும். அப்படின்னா மகான்களும் இருக்கார். மகான்கள் வந்து அவள் வந்து எதனால ஆகர்ஷணம் பண்ணுறாரா, அவள் அழகுனால மாத்திரம் இல்லை, அவள் தபஸு தன்னை வந்து சோபிக்க வைக்கிறது. அது தபஸ் சோபிக்க வைக்க பிரயோஜனம் என்ன, நம்ம வந்து ஆகர்ஷணம் ஆகிறோம். ஏதோ வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நிறைய பேர் எதனமோ ஆசை வைக்கிறா. ஆனால் வந்து ஒரு உத்தமி என்னென்னா என்ன நினைக்கணும்னா, தம் பையன் வந்து மகானானுமே, தம் பையன் மகானானு நினச்சா அந்த டாக்டரோ இன்ஜினியரோ வந்தவ எல்லாருக்கும் அடைக்கலமாக இருப்பார். எதுக்கும் போய் அலைய மாட்டார், எதுக்கும் போய் வந்து கஷ்டப்பட மாட்டார். அப்படின்னு வந்து கஷ்டைக்க பிரதர்ஷனா அப்படின்னு அவரை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு ராமரோட குணம். அப்புறம் ஆத்மவான் பரமஞானி கஹா ஜித குரோதா அப்படின்னு வந்து எல்லா கோபத்தையும் ஜெயிச்சவராக இருக்கணும். ஜுதிமான் கஹா அனசூய கஹா அப்படின்னு வீரியம் உள்ளவனாக இருக்கணும். முதல்ல வீரியம் என்னன்னா வந்து அது வந்து சாரீரிகமான வீரியம். இங்கே ஜுத்திமான்னா என்னன்னா வந்து மனசு வந்து என்ன சுச்சுவேஷன் வந்தாலுமே மனசு வந்து மலை போல கல் போல இருக்கிறது தான் அது துதிமான். கஹா அனசூய கஹா, யார் மேலேயும் வந்து பொறாமையற்றவராக இருப்பார். கஸ்ய பிப்யதி தேவாச்ச ஜாத்தரோஷ சயுகே, இத்தனையும் இருந்தால் ஒழிய கஸ்ய பிப்யதி தேவாச்ச, அப்போ தான் தேவர்களுக்கு கம்பம் ஏற்படும், பயம் ஏற்படும். அப்போ வந்து சமுத்திரராஜன் சகாயம் பண்ணணுமே, பாலம் கட்டுறச்சே இப்போ ராமர் வந்து கண்ணை மூடின்னு உட்கார்ந்தார். கண்ணை மூடின்னு எங்கே இருந்தால் தர்பசேன ராமர் கோலமாக இருக்கார், திருப்புலானியில் இருக்கார் ராமேஸ்வரம் பக்கத்தில். அப்புறம் தர்பப்படுக்கையில் வந்து ராமர் படுத்துன்னு இருக்கார். படுத்துக்கச்சு எதுக்காகனா சமுத்திரம் வந்து நான் சொல்கிறத ஒத்துழைக்கணும், நான் சொல்கிறத கேட்கணும், சமுத்திரராஜா பேச்சு கேட்கணும். அப்போ வந்து ரொம்ப நேரம் ராமர் காத்துட்டு இருக்கச்சே அப்புறம் லக்ஷ்மணால்வானை கூப்பிட்டார். லக்ஷ்மணா வில்ல கொடு அப்படின்னு லக்ஷ்மணருக்கு அந்த பாவம் தெரிஞ்சிருக்கு. அப்போ லக்ஷ்மணருக்கு அந்த பாவம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து என்னென்னா அண்ணா வந்து கோவப்படுறான்னு. ஆனால் சுற்றி இருக்கிற வானவர்களுக்கு புரியல, என்ன திடீர்னு இவர் வந்து வில்லு அம்பு எடுக்கிறாரு அப்படின்னு வளான்னு பார்க்குறேன். ஆனால் ராமரோ எப்படி இருக்குன்னா சாப்பமானய சௌமித்ரே அப்படின்னா
சாபத்தை கொடு, வில்ல கொடு அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தார். ஒரு பார்வை பார்த்து சமுத்திரம் சோசைஷா வத்தியாம் சாட்சி பலவங்கமா அப்படின்னு சமுத்திரத்தை வத்தடிக்கிறேன் இப்பவே அப்படின்னு எடுத்து பிரயோகம் பண்ண வந்தார். அப்புறம் சமுத்திரராஜர் பத்னியோட சேர்ந்து அலறடிச்சுட்டு சரணாகதி பண்ணார். கஸ்ய விபதி தேவாஸ்ட ஜாதரோஷஸ்த செய்யுகே அப்படின்னு அவரோட குணம். இப்படி 16 குணத்தையும் நாரதர்கிட்ட கேட்டார். கேட்டதுக்கப்புறம் நாரதர் என்ன பண்ணார், நாரதரோட கருணா கட்டாட்சத்தினால அப்படி ஒருத்தர் இருக்காருப்பா, இஸ்வாகவம்ச பிரபவா ராமோ நாம ஜனேஸ்வதா நியதாத்மா மகாவீரியோ துதிமான் வசி அப்படி மேற்கொண்டு குணத்தை ஆட் பண்ணிட்டே வர. அது சொன்னால் போயிட்டே இருக்கும். அதனால் அயோத்தியா காண்டத்தில் ஏற்கனவே ஒரு குணத்தை நம்ம விஸ்தாரமாக இப்போ பார்க்கவே போகிறோம் நம்ம. அதனால் நம்ம 16 இப்போ லிமிட் படிக்கிறேன் அப்படின்னு துதிமான் வசத்தகையான இஸ்வாகவம்சர் பிரமுகரான ராமர் இருக்கார், சக்கரவர்த்தி திருமகன் இருக்கார் அப்படின்னு காட்டினதுக்கப்புறம் மேற்கொண்டு ராமரோட சரித்திரத்தை சொல்லினே வரார். அவரோட ஜனனம், அவர் எங்கே அவதாரம் பண்ணினார், எந்த மாதத்தில் அவதாரம் பண்ணினார், அப்புறம் யார்கிட்ட அத்தனையும் கற்றுந்தார், அப்புறம் யார்கிட்ட கற்றுந்ததுக்கப்புறம் விஸ்வாமித்திரோட பேச்சுபடி விஸ்வாமித்திர ஆகியபடி தாட்டகா மாரீச்சன் சுபாவை சமாப்தி பண்ணினார். சுபாவை சமாப்தி பண்ணால் வாரீச்சரை கடலோரத்தை தள்ளி விட்டார். அப்புறம் அகல்யா சாபத்தை விமோச்சனம் பண்ணினார். அப்புறம் அகல்யா சாபத்தை விமோச்சனம் பண்ணுறச்சே ஜனக்கனோட அன்பை வரவேற்றார். ஜனவரோட இன்விடேஷனை வரவேற்றார். வரவேற்றதுக்கு மிதிலே பிரவேசம் பண்ணினார். மிதிலே பிரவேசம் பண்ணதுக்கப்புறம் சிவபெருமான தியானம் பண்ணிட்டு சிவதுருஷ பங்கப்படுத்தினார். பங்கப்படுத்துறதுக்கப்புறம் தகப்பனார் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு ஜாம்னு 4 பேருக்கு 4 சகோதரருக்கு விவாகம் நடந்தது. 12 வருஷம் சுசுரூஷை பண்ணினார். 12 வருஷம் சுசுரூஷை பண்ணியும் அப்புறம் திடீர்னு மந்திரைக்கு மந்திரம் கைகை புத்தியை நழுப்பினார். புத்தியை நழுப்பி அவளுக்கு துர்புத்தியை துர்போதனம் பண்ணினார். ராமர் 14 வருஷம் வனவாசம் பரதர் ராஜ்யத்தை ஆழணும்னு பண்ணினார். இத்தனையும் பண்ணியும் தசரதரோட புத்தி மாறி ராமரை வனவாசத்துக்கு அனுப்பணும் திட்டம் போட்டார். அதை அன்பா ஏற்றுட்டு ஜடாமுடியோட மரபுரியோட ராமர் கிளம்பினார். சீதையோ சர்வாபரண பூஷிதையா கிளம்பினார். கிளம்புறச்சே என்ன பண்ணால் போக வரல, எல்லாத்தையும் தானம் பண்ணினார். தானம் பண்ணி போகிறச்சே அயோத்தி ஜனங்க மனசு எல்லாம் கொந்தளிக்க, சுமந்திரன் மனசும் கொந்தளிக்க, எல்லாரையும் விட்டு குகனோட சேர்ந்து சிங்கிவேலபுரத்தை வாசம் பண்ணினார். வாசம் பண்ணுறச்சே அப்போ பரதரோ அப்போதான் ஊருக்கு திரும்பி வந்துட்டார். ஊருக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் கைகேயோட செய்தியை கேட்டவுடனே அலறி அத்தனையும் விட்டுட்டு ஓடி குகனை தேடி ராமரை நாடினார். ராமரும் அந்த சமயத்தில் பரத்வாசிரமத்தில் இருந்தார். பரத்வாசிரமத்தில் இருந்ததுக்கப்புறம் ராமரை பாதுகாப்பட்டாபிஷேகம் பண்ணினார். இத்தனையும் நடந்ததுக்கப்புறம் தண்டகாரண்யத்துக்கு போனார். விராதனை வதம் பண்ணினார். சதபங்கருக்கு மோட்சம் கொடுத்தார். சுதீக்ஷனோட போனார். அகஸ்தியர்கிட்ட வைஷ்ணவ தனுஷை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் சூர்பனகை வந்தார். சூர்பனகையை விரூபணம் பண்ணினார். அவரை சூர்பனகை காதையை மூக்கி அறுத்துட்டு கரதூஷால அமிச்சார். கரதூஷால ஏகாக்கியா நின்று அத்தனையும் சமாப்தி பண்ணினார். சமாப்தி பண்ணதுக்கப்புறம் ராவணனுக்கும் வெறி ஏற்பட, அப்புறம் சீத்தை மேலே அளவற்ற காமம் ஏற்பட தன்னோட ரூபத்தையும் கபட சன்னியாசி ரூபமாக மாரீச்சனை மாயா மானா அமிச்சு வச்சு ராமர் வாரீச்சனை வதம் பண்ணினார். அப்புறம் ராவணன் அந்த சமயத்தை சைக்கிள் கேப் பார்த்து சீத்தையை கபலீகரணம் பண்ணி சீத்தையை அபகரணம் பண்ணிட்டு போயிட்டார். அப்புறம் பண்ணச்சே ஜட்டாயு போராடி ஜட்டாயு சமாப்தி பண்ணினார். அப்புறம் இத்தனையும் பார்த்து தன்னோட சீத்தையை ஆபரணத்தையும் கீழே போட்டார். கீழே போட்டதுக்கப்புறம் கதறிண்டே ராவணன் சீத்தையை பிடிச்சி புஷ்ப விமானத்தை கிளம்பி அசோகவனத்தில் விட்டார். அசோகவனத்தை விட்டதுக்கப்புறம் ராமரோ சீத்தை மலையும் காடையும் குகையும் எல்லாத்தையும் பார்த்து சீத்தைங்க கதறி அழுததுக்கப்புறம் இத்தனையும் லக்ஷ்மணர் சமாதானப்படுத்தி தற்காலிக சமாதானப்படுத்திட்டு கபந்தன் ராட்சரத்தை வதம் பண்ணினார். கபந்தன் சொல்படி சபரிக்கு சபரி மோட்ச சாட்சி பூத்தனா இருந்தார். சுக்ரீவனுக்கு சக்கியம் பண்ணார். சுக்ரீவ சக்கியத்தில் வாலியை சமாப்தி பண்ணினார். ஆஞ்சநேயரோட அனுகிரகத்தினால சுக்ரீவனும் ராமனும் ஒன்னா இருந்து சேர்ந்து சீத்தையை தேடணும்னு அந்த காரியத்தை ஆரம்பிச்சார். காரியத்தை ஆரம்பிக்கச்சே ராமர் ரகசியமா ஹனுமாருக்கு மோதிரத்தை கொடுத்தார். மோதிரத்தை கொடுத்ததுக்கப்புறம் ஆஞ்சநேய சுவாமி அதை திட்டமா வச்சுட்டு மேற்கொண்டு காரியத்தை நடத்தார். காரியத்தை நடத்ததுக்கப்புறம் ஜாம்பவானோட பிரேரணால ஆஞ்சநேயர் சாகரத்தை தாண்டணும்னு திட்டமிச்சு சுரச நாகமாத்தா மைனாக்கன் போன்ற எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு லங்கை பிரவேசம் பண்ணினார். லங்கை பிரவேசம் பண்ணதுக்கப்புறம் மேற்கொண்டு ராவண அந்தபுரத்தை அத்தனையும் தரிசனம் பண்ணினார். தரிசனம் பண்ணி சீத்தை எங்கேன்னு ரொம்ப விரத்தோடு தேடி பூஜனீய பக்தியோடு தேடினதுக்கப்புறம் சீத்தை தரிசனம் கிடச்சிது. சீதை தரிசனம் கிடச்சதுக்கப்புறம் சிஞ்சுபாபிஷத்தில் இருந்தார். சிஞ்சுபாபிஷத்தில் இருந்தும் கூட அப்போ ராவணன்
கண்டபடி பேசினார். சீதையை வந்து திருணமாக மதித்தார். திருணமாக மதிச்சதுக்கப்புறம் சீதையை வந்து தன்னை ஆத்மஹத்தியை பண்ணணுமே, ராமரை விட்டோமேன்னு அந்த விரகத்தோடு இருக்குச்சே. அப்போ ஆஞ்சநேயர் வந்து ராம குணங்களை சொல்லி, ராமரோட கதையை சொல்லி, ராமர் இருக்கான்னு சமாதானத்தை கொடுத்து ஒரு அஷூரன்ஸை கொடுத்து என்ன பண்ணார்னா, தன்னோட ரூபத்தை காட்டி, தன்னோட விஸ்வரூபத்தை காட்டி என்ன பண்ணார்னா, ராமநாமாங்கிருதம் செய்த பச்சதேவ அங்குலியகம் அப்படின்னு மோதிரத்தை கொடுத்தார். மோதிரத்தை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு விளையாட்டு விளையாடினார். வந்து அசுரர்களை எல்லாம் சமாப்தி பண்ணினார். அப்புறம் இந்திரசித்தையும் வந்து கட்டினா மாதிரி தன்னை ஆக்கினார். ஆக்கி ராவணனுக்கு வந்து ராமரோட பிரபாவத்தை சொன்னார், தர்மத்தை சொன்னார், யுகோபதேசம் பண்ணார். எதுக்கும் காது வாங்காத ராவணன் என்ன பண்ணா, வாழை வந்து நெருப்பு வெயின்னு திட்டம் போட்டு லங்கையே தகனம் பண்ணினார். லங்கையே தகனம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானம் பற்றி சீத்தை சொஸ்தமாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் அது பார்க்கறச்சே தன்னோட வாழை அணைச்சதுக்கப்புறம் சீத்தை சூடாமணியை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து கண்டேன் சீதையேன்னு வந்து ராமன் தெரிவித்தார். இத்தனையும் தெரிவிச்சும் கூட என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அப்போ கடைசியில் வந்து ராமர் வந்து ஆரம்பித்தா தன்னோட காரியத்தை. அப்போது அந்த சமயத்தில் விபீஷணன் வந்து தர்மோபதேசம் பண்ணி அதுக்கும் பொறுக்கலை. எல்லாத்தையும் விட்டுட்டு தன் 4 அக்ஷரோடு சேர்ந்து கதையோடு சேர்ந்து தன்னை சரணாகதி பண்ணினார். சரணாகதி பண்ணதுக்கு ராமருக்கு அடைக்கலுக்கு தேடினார், ராமரை நாடினார். அப்புறம் ராமர் என்ன பண்ணார்னா, ராவணன் இருக்கச்சே வந்து அவருக்கு லங்கா பட்டாபிஷேகம் பண்ணினார். இலங்கைக்கு ராஜாவாக ஆக்கினார். இலங்கைக்கு ராஜாவாக ஆக்கினதுக்கப்புறம் வந்து பாலத்தை அமைச்சார். பாலத்தை அமைச்சதுக்கப்புறம் அணிலோட சாயமும் குரங்கோட சாயம் சேர்ந்து ஒரு பாலத்தை அமைச்சு சேர்ந்து என்ன பண்ணார்னா லங்கா பிரவேசம் பண்ணினார். அப்போ ராவணனுக்கு பயம் ஏற்பட்டது. பயம் ஏற்றதுக்கப்புறம் பெரிய யுத்தம் சம்பவிச்சுன்னா அஹோயாத்திர யுத்தம் சம்பவிச்சு லட்சக்கணக்கான ராட்சசர்கள் எல்லாரையும் காலகதி அடைய, கும்பகர்ணன், இந்திரஜித் போன்ற பெரிய பெரிய அசுரர்கள் காலகதி அடைய, கடைசியில் ராவணன் வந்து பிரம்மாஸ்திரத்தை வந்து ராவணன் வந்து பிரம்மாஸ்திரத்தை சமாப்தி பண்ணி விஜய ராகவனாக இருந்து விபீஷணன் வந்து லங்கா பட்டாபிஷேகம் முடிசூட்டி வந்து விபீஷண உத்தரவுப்படி சீதையை வந்து பெற்றுக்கொண்டு சீதையை வந்து தன்னோட சாரித்திரத்தை காட்டணும்காக அக்னி பிரவேசம் பண்ணி தசரதரும் தரிசனம் பண்ணி எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாருன்னா புஷ்ப விமானத்தில் கிளம்பி வானரபத்திகளோடு சேர்ந்து இதுக்காகனா பரதரை சமாதானம் படுத்துறதுக்கு நான் வந்திருக்கேன், பரதருக்கு அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்கு பரதரை சமாதானம் படுத்திட்டு பரதரோடு சேர்ந்து பரதர் முதல்ல ஜடா சோபனம் பண்ணி அப்புறம் வந்து எல்லாருமே வந்து தான் ஜடையை சோபனம் பண்ணி அப்புறம் எல்லாரும் பட்டாபிஷேகத்தர ராஜாராமா வந்து அயோத்தியா வந்து ராஜாராமா சோபிச்சார் அப்படின்னு சஞ்சேப ராமாயணத்தை சொல்ற. அப்படி சஞ்சேப ராமாயணத்தோட சொல்லி இத்தனை ராமகதையை வந்து நான் ஏதோ ஜட் பேஸில் சொன்னேன். அவர் வந்து நிதானமாக சொன்னார் சஞ்சேப ராமாயணத்தை. அது சஞ்சேப ராமாயணம் கேட்ட பிரயோஜனம் என்ன? பட்டந்திஜோ வா கிருஷபத்வமீயாத் ஷாட்சத்ரியோ பூமிபதித்வமீயாத் மணிஜனஹா புண்ணியபலத்வமீயாத் ஜனஸ்ட சூத்ரோவி மகத்வமீயாத் அப்படின்னு அதோட பல பிரயோஜனம் என்ன? இதை யார் படிக்கிறாரோ, இதை படித்தா ராமாயணம் படித்த பலன் உண்டு. சாத் சத்ரியோ பூமி பதித்வமீயாத். அதனால் வந்து ராஜ்ய பரிபாலனம் வந்து சத்திரியர்கள் வந்து நல்லபடியாக ராஜ்யத்தை கையாளுவா. வணிக்ஜனஹா புண்ணிய பலத்வமீயாத். வணிகர்கள் வந்து அவளுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னா இதை படித்தா வந்து அவள் கடன் நிவர்த்தி ஆகிடும். அட் த சேம் டைம் என்னென்னா நல்லபடியாக வந்து பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும். ஜனஸ்ட சூத்ரோபி மகத்வமீயார். சூத்திரர்கள் இதர தர்மம் சேர்ந்தவள் வந்து இதை படித்தா அவள் மனசில் வந்து ஒரு திருப்தி ஏற்படும் அப்படின்னு சஞ்சேப ராமாயணத்தை வந்து அத்தனையும் போதனை பண்ணினார். அப்புறம் மேற்கொண்டு சொல்கிறார், நான் வந்து ஒரு ராமாயணத்தை விஸ்தாரமாக சொன்னேன், நீ என்ன பண்ணணும்னா 100 ஸ்லோகத்தை சொன்ன, அந்த 100 நீ 24,000 ஆக்கணும். அந்த 100 நீ 24,000 ஆக்கி ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ரீச் ஆகும்படியாக நீ சொல்லணும். அதுக்கு பிரம்மாவோட அனுக்கிரகம் அடிப்படை தேவைப்பட்டது. பிரம்மா அனுகிரகத்தினால சரஸ்வதி கடாட்சம் தானாக வந்தது. தானாக வச்ச பிரம்மா அனுகிரகத்தினால ராமாயணத்தை பார்த்தே எழுதினார். அவர் ஒரு சீனை பார்த்தே எழுதினார் வால்மீகி மகரிஷி. இப்போ பார்க்கச்சே எப்படி இருந்ததுன்னா அது ராமாயணம் வந்து எது வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறார். யாவத் சாஸ்யந்தி கிரையா சரிதச்சமரி பத்தேலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷதி. அந்த மலைகள் எல்லாத்தும் இருக்கிற வர பரியந்தம் தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷதி. அது வரைக்கும் ராமாயண கதை இருக்கவே இருக்கும். உன் கீர்த்தி வந்து ஒரு நாளும் வீண் போகாது. ஏன்னா மச்சந்தா தினதேவம் பிரபுத்தேயம் சரஸ்வதி. ஏன்னா உன் வாக்கில் சரஸ்வதி புகழ்ந்தா நீ சொல்கிறதுக்கு எதுவுமே அபசப்தமாகாது அப்படின்னு எழுதுகிறார். வால்மீகி எழுதுச்சு எப்படி இருந்ததுன்னா அவர் எழுதுகிற நிலை எப்படின்னா ததுபகத சமாச சந்தி யோகம் சமமதுரோ மதுராத்மபாத்யபக்தம் ரகுவர சரித்தம் முனி பிரணீதம் தசசிரசபதம் திஷாமயத்வம் அப்படின்னு வந்து அவர் எழுதுகிறார். எழுதச்சே என்னாச்சுன்னா சான்ஸ்கிரிட்டோட ரூல்ஸ் வந்து தனக்கு வசமாக வந்தது. தது உபகத சமாசம்னா சேர்க்கிறது 2 வார்த்தையும். சந்தி
யோகம் எல்லா கிராமர் எப்படி இருக்குன்னா வால்மீகிக்கு சார்த்தகமாக ஆயிடுச்சு. அப்படின்னு எழுதச்சே எப்படி இருக்குன்னா புறா எத்தத்த நிர்புத்தம் ஆனாவா வழக்கம் யதா அப்படின்னு கையங்களை நெல்லுங்கனி போல இருக்கு அவருக்கு. கையில் நெல்லுக்கணி போல ரொம்ப சாரமாக இருக்கு அவருக்கு. அதை புரிஞ்சுட்டு உற்சாகத்தோடு எழுதுறார். ஆனால் மனசுக்கு என்னன்னா நம்ம ராமாயணத்தை பகவான் அனுகிரகத்தில் யதாதீதம் யதாமதி ஏதோ பகவான் கிருப்பையில், நாரதரோட கிருப்பையில், பிரம்மதேவரோட கிருப்பையில், சரஸ்வதி மாதாவோட கிருப்பையில் நம்ம ராமாயணத்தை இயற்றினோம். ஆனால் என்ன, நம்ம கற்றுண்ட பிரயோஜனம் என்ன, மற்றவர்களுக்கு போய் சேரணும். அதுக்கு அதுக்கு ஏற்ற தயாரான சிஷ்யர்கள் இருந்தார். அதுதான் உத்தராமாயண சரித்திரம் இங்கே வருது இப்போது. அப்போ ராமரோ யாரோ வண்ணான்னு சொல்லிட்டார். யாரோ வண்ணான்னு சுடுசொல் கேட்டதுக்கப்புறம் ராமர் என்ன பண்ணால் சீத்தையை தியாகம் பண்ணினார். சீத்தையை தியாகம் பண்ணுறச்சே அதுவே ஒரு பெரிய சமாச்சாரம். யார் போய் சீத்தையை போய் காட்டில் கொண்டு விடுவார்னு பெரிய சமாச்சாரம் அதுவே. அப்போ முதல்ல பரதரை கேட்டார் ராமர். பரதரை கேட்குறச்சே, பரதா நீ ஒரு காரியம் பண்ணுறியா, ரகசியமாக கூப்பிட்டு சீத்தையை நீ போய் வனத்தில் போய் வைக்கிறியான்னு. அப்போ சீத்தையோ பூர்ண கர்ப்பிணி. இப்போ பரதருக்கு ஒரே நடுக்கம். என்னன்னா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு நடுக்கத்தோட சொல்கிறாரு. நீ பண்ணுவா, நீ பண்ணாதான் நீ இந்த ராஜ்யத்தில் இருப்ப, இல்லைன்னா உன்னை விளக்கிடுவேன்னு அவர் சொன்னார். நீ இருக்கிறான்னு அவசியமே இல்லைப்பா, எனக்கு என் ராமனாவா போதும், எனக்கு உன் பாதுகை போதும். எப்போ பாதுகையை வாங்கினோ அதுவே உன்னை விட பெரிய வேலை பண்ணியிருக்கு. ஏன்னா பாதுகை ராஜ்யத்தில் தான் எந்த ராட்சசாலும் வரலை. ஏன்னா ராம பட்டாபிஷேகத்தை ஆனதுக்கப்புறம் ஒரு சதுர்த்தனை வதம் பண்ணினார். அப்புறம் அந்த சமயத்தில் லவணாசுரன் சத்ருக்னை வதம் பண்ணினார். அப்புறம் இத்தனையும் நடந்தது. இத்தனையும் ராமருக்கு 2 அசுரர்கள் இருந்தார் அப்போ. ஆனால் பாதுகை ராஜ்யம் பண்ணுறச்சே ஒரு அசுரர் கூட இல்லை. அதனால் உன்னை விட உன் பாதுகைக்கு மகத்துவம் ஜாஸ்தி, அதுவே போதும்ன்ட்டு அப்படின்னு பரதர் கிளம்பினார். அதுக்கப்புறம் சத்ருக்னா வந்தார். கடைக்குட்டி புள்ள, சின்ன பையன் சத்ருக்னா, ராமரோட தம்பி, ராமரோட தம்பி. அவரை பார்த்து வினயமாக கேட்டார் ராமர், சத்ருக்னா நீ இந்த காரியம் பண்ணுறியா, சீதையை போய் காட்டில் கொண்டு விடுறியான்னார். காட்டில் கொண்டு விடுறதுக்கப்புறம் சத்ருனுக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. என் அண்ணா பரதாழ்வான் என்ன சொல்கிறாரோ நானும் அதே தான் விண்ணப்பிக்கிறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சொன்னார், உனையும் நான் விளக்கிடுவேன், எனக்கு நீ முக்கியம் இல்லைப்பா, உன் நாமாவை நான் நித்தியம் ஜபிக்கிறேனே அந்த நாமமே போதுமா எனக்கு அப்படின்னு 2 பேருமே விளக்கிட்டா. ஆனால் கடைசியில் ஒருத்தர் தான் மிச்சம். யாரா லக்ஷ்மணன் தான், லக்ஷ்மணாழ்வான் தான் மிச்சம். அப்போ லக்ஷ்மணன் நமஸ்காரம் பண்ணி ராமர்கிட்ட கேட்டார். ராமர்கிட்ட விண்ணப்பிச்சதுக்கப்புறம் ராமர் சொன்னதை ஒரு வார்த்தை பேசாமல் லக்ஷ்மணன் சீதையை மனசை அடக்கிண்டு இத்தனையும் எனக்கு அண்ணா சொன்னது தர்மம்னு நினச்சிண்டே சீதையை காட்டில் கொண்டு விட்டார். அதுவும் சீத்தை இத்தனையும் வாதம் பண்ணியும் கூட அதை எதுவும் மறுக்காமல் லக்ஷ்மணன் கொண்டு விட்டார். ஆனால் மனசளவுக்கு லக்ஷ்மணன் வருத்தப்பட்டார். நான் எதனால செஞ்சேன், உனக்கு தம்பியாக பிறந்ததுனால தானே இப்போ ஏற்பட்ட காரியத்தை செஞ்சேன், அடுத்த ஜென்மத்தில் நான் அண்ணனாக பிறக்கிறேன், நான் சொன்னதை தான் நீ இனிமேல் செய்வேன் அப்படின்னு மனசை அடக்கிண்டு சீதையை காட்டில் கொண்டு விட்டார். அதுவும் யாரை கொண்டு விட்டார்னா வால்மீகி ஆசிரமத்தை கொண்டு விட்டார். வால்மீகி வேறு யாரும் இல்லை. ஏன்னா வால்மீகியை சாட்சாத் பிருகு மகர்ஷியோட அம்சம். பிருகுவோட தங்க தான் மகாலட்சுமி. அதாவது மகாலட்சுமி பார்கவின்னு பேர். பார்கவின்னு பேர்னால தன்னோட பிறந்தாத்த வீட்டுக்கு தான் சீத்தை போனார். அதனால் வாஸ்தவமாக ஒரு விதத்தில் வால்மீகி சீத்தைக்கு அண்ணா மாதிரி. ஏன்னா அவரும் பூமியில் தான் அவதாரம் பண்ணினார். அப்படின்னு வால்மீகி மகர்ஷியோட கிரகத்தில் ஆசிரமத்தில் இருந்தார். ஆசிரமத்தில் இருக்கணும். வால்மீகி சிஷ்யர்களோடு சேர்ந்து சீதையை பார்த்துட்டார். சீதையை பார்க்கச்சு அப்போ 2 குழந்தைகள் பிறந்தார். அது 2 குழந்தைகள் பேர் குஷல் அவர்கள் அப்படின்னு லவகுஷால் பிறந்தார். பிறந்ததுக்கப்புறம் சின்ன வயசுலேயே நாரூருமேனி பிறந்தொரு மன்னராக வளர்ந்தார். வளர்க்கச்சே வால்மீகி மகர்ஷி எத்தனையும் போதனை பண்ணினார். வேதத்தை சொல்லிக் கொடுத்தார், வேதாந்தத்தை சொல்லிக் கொடுத்தார், ஷடங்கம் சொல்லிக் கொடுத்தார், வேதத்துக்கு உபபிராமணமான ராமாயணத்தை சொல்லிக் கொடுத்துருக்கார். ராமாயணத்தை கிரகிச்சுண்டு அந்த ராமாயணத்தை ஸ்புட்டம் பண்ணிட்டு அத்தனையும் எல்லா பாட்டத்தையும் 100க்கு 100 அத்தனையும் பைஹார்ட் பண்ணிட்டார். பைஹார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வால்மீகி மகர்ஷி ஒரே சந்தோஷம். அதை கேட்க கேட்க வால்மீகி மகர்ஷி மனசுலேருந்து ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. ஆனந்தம் ஏற்பட்டதுக்கப்புறம் சிஷ்யர்கள் அவரோட படிப்பும் ஆயிடுச்சு. பொதுவாக யாராவது படித்து பூர்த்தி பண்ணனா குருதட்சிணைன்னு ஒன்று இருக்குது மிச்சம். குருக்கு ஏதாவது சேவை செய்யணும். அப்படி குருதட்சணைக்கு என்ன செய்யணும்னா வினயமாக கேட்டார். வினயமாக கேட்டதுக்கப்புறம் வால்மீகி மகர்ஷி சொல்கிறார், நீ ஒன்றும் வேணாம்ப்பா, நீ என்ன பண்ணுனா கிராமம் கிராமமாக நகரம் நகரமாக எங்கே கோயில் இருக்கோ கோயிலாக நீ போய் ராமாயண பிரச்சாரம் பண்ணுப்பா. நான் எழுதின வேதத்துக்கு சாரமான கிரந்தம், அப்புறம் தர்மம், பக்தி, சாரித்திரம் எல்லாமே பொருந்திய கிரந்தம் அது.
எல்லாமே பொருந்தியமான அத்தியுதமான கிரந்தத்தை வந்து நீ லோகத்துக்கு எல்லாருக்கும் நீ வந்து வாரி கொடுக்கணும் அப்படின்னு வந்து லவகுஷர்கள் எப்படின்னா அதை சங்கீத முறையாக கற்றுண்டார். அவள் எப்படி இருக்கானா கௌத்துகாந்திரவதத்வக்யௌ மூச்சனாஸ்தான கோபிதௌ பிராதரௌ ஸ்வர சம்பன்னௌ அஸ்வினாவிமரூபினௌ ரூபலக்ஷ்மண சம்பந்தௌ மதுரஸ்வரபாசிதௌ பிம்பாதிதௌ பிரதிபிம்பௌ ராமதேகா ததாபரௌ அப்படின்னு வருது மூணாவது சகத்தில். கௌத்துகாந்திரவதத்வக்யௌ மூச்சனாஸ்தான கோவிதௌ அப்படின்னு பாட்டிலே நிறைய லட்சணங்கள் இருக்குது, சங்கீதத்திலே லட்சணங்கள் இருக்குது. ஒருத்தர் ஆடு கத்தக்கூட கழுத மாதிரி கட்டிகிட்டே போகக்கூடாது. ஒருத்தர் வந்து கணக்கு தவளை மாதிரியே பாடிட்டு இருக்கக்கூடாது. தனக்கு மட்டும் கேட்குற மாதிரி பாடிட்டு இருக்கக்கூடாது. தனக்கு மட்டும் கேட்குறதா இயர்ஃபோன்ஸில் கூட கேட்க முடியாத அளவுக்கு பாட முடியாது. அவ்வளோ வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. கௌத்துகாந்தரவ தத்வக்யோ மூச்சனா ஸ்தான கோவிதோ அப்படின்னு ஸ்வரத்தை வந்து எங்கே வந்து ஹார்ஷாக சொல்லணுமோ, எங்கே வந்து மேல்ஸ்தாயில் கொண்டு விடணுமோ அந்த இடத்துல மேல்ஸ்தாய் கொண்டு விடுவார். எங்கே மத்தியமாக பாடணுமோ அங்கே மத்தியமாக பாடுவார். எங்கே வந்து கீழ் சுரத்தில் கொண்டு விடணுமோ கீழ் சுரத்தில் கொண்டு விடுவார். அப்படின்னு இந்த சங்கீத சாஸ்திர நுணுக்கங்கள் சூக்ஷ்மங்கள் எத்தனையும் தெரியும் அவளுக்கு. அதனால் வந்து அவள் வந்து கையில் வந்து வீணையும் சிப்லாங்கட்டையோடு சேர்ந்து என்ன பண்ணுவான்னா வர ஜனங்களுக்கும் ராமகதையை பாடிட்டே இருந்தார் லவகுஷர்கள் குசலாமர்கள். அதுவும் எப்படி இருக்குன்னா பாகவதமே ஆரம்பிக்கச்சு அப்படின்னா பாகவதம் வந்து இப்போ சப்தாகம்னு சொல்கிறோம். ஆனால் பாகவத பூர்வத்தில் என்னன்னா வந்து கீதமாக தான் பாடினார். அதான் மகாத்மியத்தில் பிரமாணமாக காட்டுறது. பிரகலாதஸ்தாலதாரி தரலகதிதயா உத்தவ காம்சதாரி வீணா பாணி சுரசிஹி ஸ்வர குசலதையா ராககர்த்தா அர்ஜுனோ பூத் இந்திரோவாதி மிருதங்கம் ஜெய ஜெய சுகரா கீதையே தே குமாரா எத்ராஸ்தே பாவபக்தா சரசலசனயா வியாசபுத்ரோ பபூஹோ அப்படின்னு பாகவதம் காட்டுறது. அப்போ பாகவதம் எப்போ மகாத்மியத்தில் என்ன சொல்கிறதுன்னா சனகாரிகள் வந்து அவள் எல்லாருமே சப்தாகம் முடிச்சுட்டார். பொதுவாக சப்தாகம் முடிஞ்சா பஜனை தானே வைப்பா, ராதா கல்யாணமும் சீதா கல்யாணம் தானே வைப்பா ராமாயணம் முடிஞ்சா. அந்த மாதிரி சப்தாகம் பூர்த்தி ஆயிடுச்சு. பூர்த்தியாகிடுச்சே எப்படி இருந்ததுன்னா பெரிய பஜனை. அப்போ பகவான் என்ன பண்ணான்னா நிஜலோக பரித்தெக்த பகவான் பக்த வச்சலஹா அப்படின்னு ஸ்வதாமத்தை வைகுண்டத்தை விட்டுட்டார். பாகவதம் பூர்த்தியானதுக்கப்புறம் முதல்ல யார் இருந்தார்னா அந்த பாகவத ரசத்திலே மூழ்கி இருந்தவர் வந்து சுகபிரம்மம் வந்துட்டார். சுகபிரம்மம் எப்போ வந்தாரோ எல்லா பாகவதர்களும் கூடி வந்துட்டார். சுகபிரம்மம் எப்போ வந்தாரோ அப்போ பகவான் வந்தார். பகவான் வந்ததுக்கப்புறம் எல்லா பாகவதரும் ஒரு பெரிய மேளா நடந்தது. ஒரு பெரிய மேலாள இப்போ என்னாச்சுன்னா பிரகலாதஸ்தாலதாரி பிரகலாதரை வந்து கரதாளம் போட்டுட்டார், கையால் தாளம் போட்டுட்டார், கைகளில் வந்து 2 பேர் தட்டின்னு போட்டார். அப்புறம் உத்தவஹா காம்சியதாரி உதர் வந்து வெங்கட தாளம் போட்டார். அப்புறம் வீணா பாணி சுரஷிஹி யார் வீணை வாசிச்சார்னா வெறும் தாளம் போட்டால் பத்தாதேப்பா, கொஞ்சம் ரித்தமிக்காக இருக்கணுமே. கொஞ்சம் ரித்தமிக்காக இருந்தால் வந்து எல்லாரும் நல்லா இருக்குமே. ஒரேடியாக மிருதங்க வாசிச்சா வந்து என்ன ஆகும், பாட்டுக்கு ஜதி இருக்குது தாளம் இருக்குது, ஆனால் ஸ்ருதி எங்கே இருக்குதுன்னு தெரியணும்னா அதுக்கு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அதுக்கு நாரதர் கொண்டு வந்திருக்கார். வீணா அபானி சுரசிஹி அப்படின்னு நாரதர் வந்து வீணையை கொண்டு வந்தார். ஸ்வர குசலதையா அப்படின்னு ஸ்வரஸ்த ஆலாப்பனை பாடுற ஒருத்தர் இருக்கணுமே. பஜனையில் வந்து ஆலாப்பனை பாடுற ஒருத்தர். இப்போ என்னன்னா பஜனையில் வந்து மிருதங்க வாசிக்கிறவனும் ஆலாபனம் பண்ணுறார். இப்போ வந்து சும்மா உட்காந்துக்கணும் ஆலாபனம் பண்ணுறேன் அப்படின்னு இப்போ வந்து எல்லா பஜனை இப்போ டைனாமிக்காக ஆயிடுச்சு. அதில் அந்த பஜனை இப்போ டைனாமிக்காக அந்த காலத்தில் பயங்கர டைனாமிக்காக இருந்தது. ஏன்னா ஸ்வர குசலத்தையா ராககர்த்தா அர்ஜுனோ பூத்து அப்படின்னு அர்ஜுனன் என்ன பண்ணுறாருன்னா ஸ்வர குசலத்தையா ஆலாபனம் பண்ணுறார். இந்திரோவாதி மிருதங்கம் இருக்கணுமே, தாளம் மட்டும் போட்டால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் அந்த ஆம்பிளிஃபை பண்ணணும்னா யார் மிருதங்க வாசிக்கிறது வேணும். யாருன்னா இந்திரன் வாசிக்கிறார், தகப்பனார் இந்திரன் வாசிக்கிறார். இந்திரோவாதி மிருதங்கம் ஜெய ஜெய சுகரா கீதையே ஜெய குமார வச்சன ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து யாரா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராமராமா சொல்ற கோஷம் வேணுமே, அதுக்கு ஜெய ஜெய சுகரா அப்படின்னு சனத்குமார்கள் 4 பேருமே வந்து ஹரிஷரணம் ஹரிஷரணம் ஜெய ஜெயா ஜெய ஜெயா அப்படின்னு கோஷம் போட்டுட்டு இருக்கார். அப்புறம் கோஷம் போடுறச்சே இல்லை லீட் சிங்கர் யாருப்பா, சுற்றி ஃபுல்லாக பக்கவாதியத்தை சொல்லிட்டேன். இது லீட் சிங்கர் ஒருத்தர் இருக்கணும்ல. எத்ராஸ்தே பாவபக்தா சரசரசரையா வியாசபுத்ரோ பபூவோ அதுக்கு ஒருத்தர் இருக்காருப்பா. அது ஒருத்தர் அதுக்கு வந்து யார் ஸ்பெஷலிஸ்ட்னா பாகவத பிரசத்திலே மூழ்கி இருக்காரு. சுகபிரம்மம் தான் வந்து சரசரசரையா வியாசபுத்ரோ பபூவோ அப்படி சுகபிரம்மம் தான் பாடுறார். அதே மாதிரி தான் குசலவர்கள் பண்ணுறார். அது ராமாயணத்தை கீர்த்தனமாக பாடுறார். கீர்த்தனமாக பாடுறச்சு ஜனங்க எல்லாருமே ஆக்கர்ஷணமாக கேட்குறார். கேட்டதுக்கப்புறம் இப்படி பல தூரம் போச்சு அயோத்திக்கு வந்துட்டார். அயோத்தி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக பரதாழ்வான் பார்த்துட்டார் இவன் பாடுறத.
கண்ணிலேருந்து தார ஜலம் வந்தது. என்னன்னா பார்க்க எப்படி இருக்கானா, பிம்பாயுதோ பிரதிபிம்போ ராமதேகா ததாபரோ. இவ பார்த்தான்னா இவ ஒரு ஸ்வரூபத்தை பார்த்தா எங்கள் அண்ணா ராமபிரான் தானே ஞாபகம் வருது. ஆனால் கண்ணு பார்த்தா கருணை தெரியுது. அந்த கருணையை பார்த்தா எங்கள் சீதா மாதா, எங்கள் மண்ணி சீதா மாதா தானே தெரியுது. இவா பார்க்கச்சே எப்படி இருக்கானா, இவா ராஜாலங்காரம் போட்டுருந்தா தானே அழகாக இருக்கும். பார்த்தா பரதேசிகளாக கையில் சிப்பலாங்கட்டையும் இன்னொரு பக்கத்தில் வீணையை வச்சுக்கிட்டு பாடிண்டே சுஸ்வரமாக பாடுறாரு. அப்படின்னு இந்த பாட்டிலேயே மனோரஞ்சகமாயிட்டார். அதை கேட்டு சத்ருக்னால்வான் வந்தார். அப்புறம் லக்ஷ்மணன் வந்தார். அந்த சமயத்தில் பிரபு ராமச்சந்திர பிரபு அப்படின்னு படியிலேருந்து இறங்கின்னு வர அந்த சுஸ்வரமான கானத்தை கேட்டுண்டு. ஆனால் மனசு எப்படி இருக்குன்னா முகம் லேசாக வாடி இருக்கு. சீத்தையை விட்டு பிரிஞ்சோமே, சீத்தையை தியாகம் பண்ணோமே. ஆனால் அஸ்வமேத யாகத்தில் சொர்ணமயமான சீத்தை விக்கிரத்தை வச்சு நம்ம பண்ணுறோமே அப்படின்னு மனசில் ஒரு கவலை. அந்த ஒரு வண்ணான் பேச்சை கேட்டு நம்ம என்னமோ நினைக்கிறோம், ராமர் சீத்தையை தியாகம் பண்ணினார் அப்படின்னு ராமரை கெட்டவனா சொல்கிறோம். ஆனால் வாஸ்தவமாக என்ன, நம்ம ராமராஜ்யம்னா என்னன்னு காட்டுறது விஷயம் என்ன. பொதுவாக நம்ம எல்லாம் ராமராஜ்யம்னு விருப்பப்படுறோம். ஏன்னா சில பேர் கேட்டால் ராமராஜ்யம்னா ராமர் தான் ஆளணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வாஸ்தவமாக ராமராஜ்யத்துக்கு ஒரு இன்டைரக்ட் அர்த்தம் இருக்குது. அது ராமராஜ்யத்தில் பார்த்தா ராமரை வச்சே நம்ம சொல்லணும்னா, தசரதர் சொன்னார் 14 வருஷம் ராமாயணி வனவாசம் அப்படின்னு விரட்டினார். ராமர் மந்தஹாசத்தோடு ஏற்றுண்டு பிரசாதமாக ஏற்றுட்டு கிளம்பினார். கிளம்புறிச்சு தசரதருக்கு திடீர்னு புத்திர மனசில் ஒரு கவலை. அவர் ராமரோ என்ன நாட்டு ஆளு உடையவன், ஆளை பிறந்தவனாச்சே ராமர். அப்படி ஆளை பிறந்தவனான ராமரத்தினையும் தியாகம் பண்ணுறாரு அப்படின்னு மனசில் ஒரு கார்பனை ஏற்பட்டு கைகேயை விட்டுரு, நான் சொல்கிறேன், நீ ராஜ்யத்தை திரும்பி வா அப்படின்னு கேட்டார். கேட்டதுக்கப்புறம் நீ வர அதை விடு, என்னை ஜெயிலில் போட்டு நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கோன்றார். அதுக்கப்புறம் ராமர் அதையும் மறுத்துட்டார். ஏன்னா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு பிரபலமான படத்தில் வந்தது. அந்த மாதிரி அது மாதிரி சொல்லில் ராமர் காட்டினார். அப்படி ராமர் காட்டினதுக்கப்புறம் ராமர் அதை கேட்டு அங்கீகாரம் பண்ணிட்டு அப்பா சொன்னதை நெக்லெக்ட் பண்ணி கிளம்பினார். சுமித்ரை தடுத்துட்டார், கௌசல்யை தடுத்துட்டார், கௌசல்யை அழுதார். அப்புறம் லக்ஷ்மணன் கண்டிச்சார். லக்ஷ்மணன் கைகேயை சித்திரவதை பார்த்து கைகேயை ஜெயிலில் போட்டுருன்னு மாதிரி சொன்னா. ராமா உனக்கு நான் ராஜ்யத்தை கொடுக்குறேன், எப்படியா சண்டை போட்டு ராஜ்யத்தை கொடுங்க அப்படின்னு மக்களும் இவன் சாத்தகமாக இருக்கா. பொதுவாக யாராவது ராஜ்யத்தை தான் அபரணம் பண்ணான்மை அவள் மக்கள் பலம் வச்சு யுத்தம் பண்ணி தான் ராஜ்யத்தை பெற்றிருக்கோம். அப்படிதான் மகாபாரதமே இருந்தது. அப்படிதான் கிருஷ்ணர் மகாபாரத யுத்தத்தை நடத்தி கௌரவால நிகிரகம் பண்ணிட்டு அந்த ராஜ்யத்தை தர்மபுத்திராட்ட கொடுத்தார். ஆனால் இங்கே ராமர் எப்படி சாரித்திர புருஷன், கிருஷ்ணர் என்ன லீலா புருஷன். அதனால் தான் தர்மத்தில் இருக்கணும், தான் தர்மத்தில் இருந்தா ஜனங்க அப்போதான் தர்மத்தை ஃபாலோ பண்ணுவா. நம்ம பகவான் வைகுண்டபதின்னு காட்டினோன்னு நம்மளை சலாம் போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அவள் தான் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். அதனால அவள் தர்மத்தில் இருக்கணும். அந்த தர்மத்தை தப்பு தண்டா பண்ணால் நல்லபடியாக செய்யணும். இந்த காரியத்தை நல்லபடியாக செய்யணும்னா அதுக்கு மத்தியாவதாரசியம் மத்திய சிக்ஷனம். அதுக்கு சிக்ஷை பண்ணணுக்காக அதுக்கு எடுத்த அவதாரம் ராமாவதாரம். சத்தியத்தையும் தர்மத்தையும் அதை எல்லாத்தையும் அதுக்காக லோகத்தை தியாகம் பண்ணுறது தான் ராமராஜ்யம்னு பேர். அப்படின்னு ராமர் அப்படி இருந்திருக்கார். இப்படி ராமபிரான் அப்படி இருக்கச்சே மனசில் ஒரே கிளேஷம், சீதையை விட்டு பிரிஞ்சோமே அப்படின்னு இருந்து. ஆனால் சீதையை விட்டு ஏன் பிரிஞ்சார்னா, அந்த மன்னானும் என் பிரஜா ஆச்சே, அந்த மன்னானும் என் பிரதேசத்தில் ஒருவராச்சே, அவரும் என் குழந்தமையாச்சே. அவர் சொல்கிறதும் ஒரு விதத்தில் நியாயம் இருக்கே, நான் அதை நியாயமாக ஏற்றுண்டு சீதையை தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு ராமர் அந்த விரகத்தோட கஷ்டத்தோடு இருந்தார். அந்த மதுரமான குசலவர்கள் கானத்தை கேட்டதுக்கப்புறம் உலகாங்கிதமாச்சு. உலகாங்கிதமாக ஆகி ராமர் படபடன்னு இறங்கினதுக்கப்புறம் உடனே என்ன ஆகும், அதுவும் பார்க்கச்சு தன்னோட சாயை இருக்குது. ராமர் ரெண்டு கண்ணாடி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 2 ராமர் கண்ணு முன்னாடி 3 ராமர் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிம்பாயுதம் இருக்கும். ராமதேகா ததாபரவுன்றார், கஷ்டமாக சொல்கிறாருங்க. அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் வாரி அணைக்கிறோமே, ஏ கண்ணே, ஏ தங்கமே, ஏ முத்தே மணியேன்னு ஒரு அளவற்ற வாட்சலை ஏற்பட்டு ஆலிங்கனம் பண்ணுமே. இல்லை, டெக்கரத்தை எக்காலத்தையும் விடவே கூடாது. ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக ராமர் இருந்தோன்னே நீ பாடினது மதுரமாக இருக்குப்பா, நீ ஒன்று பண்ணுறியா, நான் அஸ்வமேத யாகம் நடத்த போகிறேன். எங்கே நைமிஷாரண்யத்தில். இந்த நைமிஷாரண்யத்தில் அஸ்வமேத யாகம் நடந்துச்சு. நடுவில் கீர்த்தனம் நீங்கள் தான் பாட போகிற அப்படின்னு ஒரு இடத்த கொடுத்துருக்காரு. ராமரோ
ஆடம்பரத்தை விடாமல் அவர் ராஜா அப்படின்னு அந்த இதையும் விடாமல் சிம்மாசனத்தில் ஜம்முன்னு உட்காந்துருக்கார். சைடில் லக்ஷ்மணர் பரத சத்ருகன் உட்காந்துருக்கார், பிரதிநிதியாக உட்காந்துருக்கார். கீழே ஒரு பெரிய சபை, அந்த பெரிய சபையில் வந்து வர ஜனங்கள் எல்லாம் உட்காந்துருக்கா. யஜ்யம் நடந்து முடிஞ்சு போச்சு, அஸ்வமேத யாகம் யஜ்யம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன பட்சத்தில் சொர்ணமயமான சீதா விக்ரம வச்சுட்டு அஸ்வமேத யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டார். ராமர் தான் யஜவான் இங்கே யஜ்யத்தில். வசிஷ்டவாபதேவ மகரிஷியோட சேர்ந்து யஜ்யத்தை நடத்தினார். அப்போ வந்து குஷலவர்கள் வந்து அவள் வந்து ராமாயணத்தை கீதமாக பாடுறார். இந்த கீதமாக பாடுறச்சே ராமரோட மனசு வந்து கல்லேருந்து தார தார ஜலம் வந்தது. ஜலம் வந்ததுக்கப்புறம் வந்த அயோத்தி ஜனங்களும் மகனமாக போயிட்டார். மகனமாக போனதுக்கு என்னாச்சுன்னா ராமர் என்ன பண்ணார், தன்னோட சீட்டை வந்து செஜிச்சு, தன்னோட ராஜ்யத்தை சிம்மாசனத்தை செஜிச்சு மக்களோட மக்களாக உட்காந்து தான் குணத்தையே கேட்டார். குணத்தை கேட்டு தான் வந்து தான் பக்தி என்ன ராமரோட கஷ்டம் மாத்திரம் கேட்கல, ஆஹா நமக்காக வந்து எவ்வளோ பேர் ஒத்தாசம் பண்ணினாரே, ஒரு குஹன் போராதா, பரதன் என் தம்பி பரதாழ்வான் போராதா, அப்புறம் என் தம்பி லக்ஷ்மணன் போராதா, எனக்காக வந்து அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு போராடினாரு. அப்புறம் வந்து ஒரு ஜட்டாயு போராதா, ஜட்டாயு வந்து ராவணன் வந்து சீதாபரணம் பண்ணுறச்சு வயசாகிடுத்து உடம்பு முடியலன்னு அதை ஜதிச்சு வந்து தர்மத்துக்காக சத்தியத்துக்காக தாடுற 2 பட்சத்தை வந்து ஆயுதமாக வச்சு ராவணன் யுத்தம் பண்ணினாரு. அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேய சுவாமி ஒரு வேலைக்காரன் கிடைக்காதா, எனக்காக எத்தனையும் தியாகம் பண்ணிட்டு லங்கையை போய் லங்கைக்கு வந்து ராமதூதனாக போய் எனக்கு சார்பாக போய் ராவணன்கிட்ட வந்து தர்மத்தை சொல்லி ராவணன் வந்து புத்தியோரை பற்றி நல்வழி காட்டிட்டு அதை கேட்காதனால லங்கையை தகனம் பண்ணிட்டு சீதைக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாரு. இத்தனையும் ஆஞ்சநேய சுவாமி போராதா, அப்புறம் விபீஷணனோட பக்தி போராதா, சுகிரியோட சக்கியம் போராதா, இப்படின்னு அவளோட பக்தியே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கா. இப்பேற்பட்ட உபகாரத்தினால்தான்ப்பா நான் இப்போ நல்லபடியாக இருக்கேன், ஒரு ராஜ்யத்தை ஆடுற காரணம் என்ன, இவர்களோட தியாகம், இவர்களோட பக்தி, இவரோட அளவற்ற பிரேம. அதனால தான் இப்போ சீட்டில் நல்லபடியாக நான் இருக்கேன். அதையே நினச்சிட்டு பக்தர்களே நினச்சிட்டு பகவான் வந்து கண்ணீர் மலகிற அவர் சொல்கிறார், மமாபிதர் பூதி கரம் நிசஸ்தே மகா அனுபாவா பரியந்தி சர்வே. பலஸ்ருதி கொடுக்குறார் ராமருக்கு. இந்த கதையை கேட்டால் மமாபிதர் பூதிகரம் ரசக்ஷதே, எனக்கு அந்த அனுபூதி வருது, அனுபவம் வருது. அதோட பிரயோஜனம் என்ன, மகா அனுபாவா பரியந்தி சர்வே, அதுவே நம்ம உயர்ந்த சாரத்தை கொண்டு விட்டுரும் அப்படின்னு ராமர் வந்து சந்தோஷமாக தலையாட்டிண்டு கண்ணீர் மல்கிட்டு கதை கேட்டதுக்கப்புறம் அந்த சங்கீதத்தை கேட்டதுக்கப்புறம் சந்தோஷமாக குஷலவர்களை வந்து இறங்கி காடமாக ஆலிங்கனம் பண்ணினார். சபாஷ் எல்லாம் பாடினப்பா அப்படின்னு தட்டினதுக்கப்புறம் அவர் கேட்டார், நீ சுஸ்வரமாக பாடினியே, உனக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணுமா, ஏதாவது கொடுக்கணுமான்னு கேட்டார், கௌரவிக்கணுமான்னார். அவர் குஷலவர்களோ சிரித்தார். லேசாக சிரித்து, எங்களுக்கு வேணாம்பா, என்னை வந்து தயார் பண்ணி வச்சாரு அந்த குருநாதரோட அணுக்கம்பை, அந்த குருநாதரோட அணுக்கம்பை தான் என்ன பண்ணிடுது, இப்போ நான் இப்போ பாடுறேனே, இப்போ பிரவச்சனம் பண்ணுறேனே, யார் காரணம்னா குரு கிருபதா. அதான் எஸ்யாத் பபூதஸ்ய குரோ பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி ஷரீரவந்தா சர்வோபதேசம் புருஷோத்தமஸ்ய தஸ்யா அங்கிருப்பா பிரணதோஸ்மி நித்யம் அப்படின்னு நமக்கு வந்து ஸ்லோகமாக வந்து கொடுக்குறார். ஆச்சரியமான ஸ்லோகம். எஸ்யாத் பபூதஸ்ய குரோ பிரசாதாத்ன்ற, அதுக்கு குருவோட அனுகிரகம் வேணும். அதான் ஊத்துக்காரர் சொல்றார், குரு பதார விந்த கோமலம் பரமயோக யாகம் படித்தது போல் நடித்து பார்வை ஒன்று போதுமேனர். ஆபோகியில் சொல்கிறார், ஆபோகி ராகத்தில் வந்து சொல்கிறார், நிறைய படிச்சிருக்க, பாகவதம் படிச்சிருக்க, ராமாயணம் படிச்சிருக்க, கீதை கண்டஸ்டமாக தெரியும், வேதம் தெரியும், இத்தனையும் தெரிஞ்சிருக்கு. இத்தனையும் தெரிஞ்சு வந்து பிரவச்சனம் பண்ணுறச்சே, ஏதாவது கதை சொல்கிறச்சே வந்து நம்ம மனசில் ஸ்ட்ரைக் ஆகி வருது. எதனால்னா குரு பதாரவிந்த கோமலம், குருவோட கிருப்பை, அந்த குருவோட சரணம் வந்து என்னை வந்து நல்லபடியாக மேல்நிலையில் கொண்டு விட்டுருச்சு அப்படின்னு நான் வால்மீகி மகரிஷி அனுகிரகத்தில் தான் கதை சொல்கிறேன் அப்படின்னு வால்மீகி வந்து சம்மானம் கொடுக்க வந்தார். வால்மீகி வந்து தெஜிச்சார். ஏன்னா ரிஷியாச்சே, இது மேலே வச்சு நான் என்னப்பா பிரயோஜனம். அப்புறம் கேட்டார், நிஜமாக ஏதாவது கொடுத்தானுப்பா, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டதுக்கப்புறம் வால்மீகி மகரிஷி சொல்கிறார், குடும்ப விருத்தியும் தரதானிய விருத்தியும். ராமாயண பலஸ்துதி என்ன, சதிபதிகள் வந்து பிரிஞ்சவாறு வந்து நல்லபடியாக சேர வேண்டும், டைவோர்ஸான கப்பல் வந்து யுனைடெட் ஆனோம், அதானே ராமாயணோட பிரயோஜனம். நீயோ வந்து சீத்தையை திரிச்சு ஒரு மன்னான்னு சொன்னானே, எனக்கு என்னோட ஆசை என்ன, என் கோரிக்கை என்ன, சீத்தை வந்து உங்களோட வந்து சேரணும் அப்படின்னு சீதையும் ஆக்ஷன் வந்தார். அப்போ சீத்தை ஆக்ஷன் வந்ததுக்கப்புறம் ராமர் வந்து சீதையோட சேர்ந்து சிம்மாசனத்தில் அமர்ந்தார் அப்படின்னு உத்தராமாயண சரித்திர சுருக்கமாக சொல்லிட்டேன்.
அப்புறம் வந்து சீத்தை வந்து வைகுண்ட ஆவரணமானது அது அப்புறம் வச்சுப்போம். ஏன்னா இங்கே என்ன விஷயம், முக்கியமான விஷயம்னா ராமாயணம் கேட்ட பிரயோஜனம் என்ன, ராமரோட குடும்பமே வந்து சேர்த்து வச்சிருக்கு. அப்படி ராமாயணத்தை வந்து அழுதுண்டே சுஸ்வரமா அப்புறம் தொண்டை தடுதழுவி அப்புறம் வந்து தன்னை மறந்து சவணம் பண்ணினார். சவணம் பண்ண பிரயோஜனம் என்ன ஆயிடுத்து, ராமருக்கே சேமம் உண்டாகும்படி ஆயிடுச்சு. அப்படின்னு ராமரையே வாழ வச்சது ராமாயணம். அப்படி ராமாயணம் ஆரம்பிக்கச்சே என்னன்னா அயோத்தியா வர்ணன். அந்த அயோத்தி எப்பேற்பட்டதுன்னா பொதுவாக வைகுண்டத்துக்கு தான் அயோத்தியான்னு பேர். அஷ்டாச்சக்ரானவத்வாரா தேவா நாம் பூர யோத்தியா அப்படின்னு வேதத்தில் சொல்கிறது அருண பிரஷ்னத்தில். அப்படி நவத்வாரம் வந்து வைகுண்டத்தில் இருக்குது. எதுக்குன்னா நவத்வார புரேகேகே நெய்வபுர்ண காரையன்னு, அந்த 9 துவாரங்களுக்குள்ள சூஷ்மம் என்ன, அதுக்குள்ளே பகவானை சுப்பதிஷ்டம் பண்ணணும், பகவானை வந்து உள்ளே வந்து தேர்த்து வச்சுக்கணும், அப்படி பகவானை வந்து உள்ளே தெளிக்கும்படியாக வைக்கணும் அப்படின்னு வந்து நவத்வாரங்கள் இருக்கு. அஷ்டாச்சக்கரா நவத்வாரா தேவானாம் பூர யோத்தியா. அங்கே என்ன விசேஷம்னா துவந்தங்கள் கிடையாது, எப்போதுமே பரம ஆனந்த நிலையிலே இருப்பேன். அதுதான் இங்கிலீஷில் பிளிஸ்ன்னு சொல்கிறோம். அப்படின்னு இந்த பிளிஸ்ஸோடே ஆனந்தம் இருக்கும். அப்படின்னு அது பிளிஸ்ஸோடு இருக்கச்சே அத்தகையான பேர் எங்கே வந்திருக்குன்னா கோசலோ நாம உதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்டா சரயூ தீரே பிரபூத்த தனதான்யவான் அப்படின்னு எல்லாருமே வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கா. என்னன்னா யாருக்குமே ஒரு அங்கே அசூயை கிடையாது, சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, நான் பெரியவன் நீ பெரியவன் போட்டி கிடையாது, கம்பேரிசன் கிடையாது, நான் இந்த அந்தஸ்தில் இருக்கேன் நீ இந்த அந்தஸ்தில் இருக்கேன் அப்படின்னு பேதம் வருமே. வாஸ்தவமாக அங்கே எதுவுமே கிடையாது. அப்புறம் இங்கே படிக்காதவன் எவனுமே கிடையாது. அப்புறம் வந்து தசரதோட அரண்மனை எப்படி இருக்கோ அதுபோல் அவர்களோட கிரகமோ அவங்க இல்லமோ அப்படி இருக்குது. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கா. அப்படின்னு சொல்லிச்சு அயோத்தியா நாமகிரி தத்ராசி லோக விஸ்ருதா தாம் து ராஜா தசரதோ மகாராஷ்டிர விவர்த்தனா. பெரிய ராஜ்யத்தை நடத்துகிற, அப்படி பெரிய ராஜ்யத்தை நடந்துச்சு. அவரோ வந்து பரம தர்மாத்மா இருக்கச்சு. அதுதான் கம்பநாட்டால் வந்து அயோத்தியோட வர்ணனை சொல்றச்சு. செவ்விய மதுரம் சேர்ந்த நல் பொருள் சீரிய கூறிய தீம் சொல் பவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்தது வரம்புயில் எவ்வுலகத்தோர் யாவரும் தவச் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற உலகத்தோர் இழிவதற்கு வருத்தி உருகின்றது அயோத்தி மாநகரம் அப்படின்னு கமலாட்டாளன் ஒரு பக்கம் கொண்டாடுற. இங்க அயோத்தியாவோட பெருமை என்ன சொல்றாருன்னா செவ்விய மதுரம் சேர்ந்த நல் பொருள் சீரிய. இப்படின்னு எல்லாருமே நல்லவர்களா இருக்கா, சாதுக்கள் இருக்கா நிறைய. தீம் சொல் பவ்விய கவிஞர், அவள் வாக்குலே வந்து ஹார்ஷாவே பேச மாட்டான், ரொம்ப வந்து மதுரமாக இருக்கும், காது கேட்க இனிமையாக இருக்கும். வர்த்ததே மத்தியமே ஸ்வரம்னு ஆஞ்சநேய சுவாமி சொல்கிற மாதிரி மத்தியம ஸ்வரத்தில் எல்லாரும் பேசுவா. அங்கே எப்படி இருப்பான்னா பவ்விய கவிஞர் அவைகளும், அங்கே எல்லாருமே படித்தவர்கள் இருப்பா. வடநூல் முனிவரும், 2 பாஷை தெரியும் அவளுக்கு, அவளோட பாஷையும் வடமொழி பாஷையும் சம்ஸ்கிருதத்தில் வந்து பாண்டித்ய பெற்றவர்களாக இருப்பா. புகழ்ந்தது வரம்புயில் உலகத்தோர் யாவையும், எல்லா உலகத்தை பார்த்தாலுமே இந்த இடம் தேவையிலேயே, இந்த இடத்துக்கு ஈடா வேற இடம் கிடையாது அப்படின்னு கமலாட்டாளன் வந்து வைகுண்டத்துக்கு சமானமாக சொல்கிறார் இந்த கம்பராமாயணத்தில். அப்படின்னு அங்கே இருக்கச்சே அங்கே வந்து தசரதரோட வயசு என்னன்னா 60,000 வயசு எடுத்தவர். அவரோ வந்து தர்மாத்மா சத்தியசந்தன். அப்புறம் வந்து அவரோட ராஜ்யம் என்னன்னா 10 திசையில் வந்து செல்லும்படியாக இருக்கும். அவரோட பராக்கிரமத்துக்கு எவனாலையும் நிற்கவே முடியாது, சக்கரவர்த்தி. அப்படி தசரத சக்கரவர்த்தி வந்து அவர்கிட்ட வந்து புரோஹிதர்கள் இருக்கார், வசிஷ்டா வாமதேவ ஜாபாரி காஷ்யபோ. அப்புறம் இத்தனை புரோஹிதர்கள் இருக்கார், காத்தியாயன சுயக்கின் கௌதமன் போன்ற எல்லா புரோஹிதர்கள் இருக்கார். அப்புறம் வந்து முக்கியமாக அஷ்டமந்திரிகள் இருக்கார். திருஷ்டிஹி ஜெகந்தோ விஜயா சித்தார்த்தோ ஹியத்த சாதகா அசோகோ மந்திரபாலஸ்ச சுமந்தா சாஸ்தமோ பவத்து. இப்படின்னு 8 மந்திரிகள் இருக்கார். அதில் திருஷ்டிஹி நல்ல தீர்க்கமான திருஷ்டி உடையவராக இருக்கார். ஜெகந்தஹா ஒருத்தர் ஜெயத்தை அளிக்கிறவராக இருக்கார். சித்தார்த்தா அவள் வந்து இந்த தர்மத்துக்கு வாஸ்தவமான அர்த்தம் என்னன்னு மார்கதர்சியாக காட்டுறவராக இருப்பாள். ஹியர்த்த சாதகா பணத்தை வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் ஸ்பெஷலாக இருக்கார். அப்புறம் அசோகா அவரோட வார்த்தை
அவரோட வச்சனம் ராஜா நொந்தும்படியாக இருக்காமல் நல்லபடியாக வச்சுக்க ராஜா வந்து நல்லபடியாக வைக்கும்படியாக இருக்கும். மந்திரபாலஸ்டனா வந்து இங்கே மந்திரத்தை வந்து எப்படி நடத்துறது, மந்திரம்னா வந்து சிக்னல் பண்ணுறது, அது எது நல்லது எது கெடுதல் வந்து விவேக புத்தியை வந்து காட்டுறது. சுமந்திரஹா சாஷ்டமோ பவத்து, அப்படி முக்கியமான சுமந்திரனும் 8 மந்திரிகள் 8 விதமான மந்திரிகள் வந்து தசரதர் கீழே வேலை செஞ்சார். அப்புறம் ரித்விஜோ துவாவிபதோ தஸ்யா ஸ்மிருத சத்தமோ வசிஷ்டோ வாவதேவச்ச மந்திரிச்சதாபரே, இப்படின்னு எல்லாருமே சொல்கிறார். ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கச்சே தசரதருக்கு ஒரே ஒரு சோகம். என்ன ஒரே ஒரு சோகம் என்னன்னா வந்து எனக்கு புத்திர சந்ததி இல்லையே, இத்தனை தர்மங்கள் இத்தனையும் கடைப்பிடிச்சதுக்கு வந்து அதை மேற்கொண்டு நடத்தணும்னா அது சந்ததி வாஸ்தவமாக வேணும், வாரிசு வேணுமே. அதுக்கு வாரிசு இருந்தால் தானே நடத்த முடியும். ஒருத்தர் ராமாயணமே படிச்சுட்டு இருக்கார், ஒருத்தர் ராமாயணம் படிக்கிறார், வர கோவிலெல்லாம் போய் உபன்யாசம் பண்ணுறார், வரவாளுக்கு யாருக்கு புரியலையோ அர்த்தம் சொல்கிறார், அப்புறம் வந்து இத்தனை சாதனையும் பண்ணுறார். ஆனால் என்ன பிரயோஜனம்? நான் வந்து ஏதோ உபன்யாசம் கேட்டு ஏதோ தர்ம சூஷ்மங்களை கேட்டு நான் வந்து இத்தனையும் பண்ணுறேன், நான் வந்து இத்தனையும் தியாகம் பண்ணுறேன், சரீரத்தையும் இத்தனையும் கஷ்டத்தையும் தியாகம் பண்ணிட்டு நான் வந்து இவ்வளோ கோயிலாக ஏன் செல்றேன்னா என் குடும்பம் சேமமாக இருக்கணுமே, எல்லாரும் நல்லபடியாக இருக்கணுமே, கஷ்டம் இல்லாமல் இருக்கணுமே அப்படின்னு ஒருத்தர் தியாகம் பண்ணான். ஆனால் அதை வந்து ஒருத்தர் நடத்தணுமே, ஒருத்தர் வந்து அதை கடைப்பிடிக்காத என்ன பண்ணுவா, அதை கேலி பண்ணி பரிகாசம் பண்ணுவா, எப்போ பார்த்தாலும் இதே மார்க்கத்தில் இருக்கேன் அவரை போர் அடிக்கலையான்னு சொல்லுவார். ஆனால் ஒருத்தர் வேணும், அவர் இத்தனை சாதனை பண்ணுற எதுக்கு? குடும்பம் சேமம், குடும்ப லோகக்ஷேமமாக இருக்கணும், குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சேமத்துக்காக தான் பண்ணுறார். ஆனால் அதை மேற்கொண்டு புஷ் பண்ணணும்னா அதுக்கு வாரிசு தேவைன்னா அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கிறபடியாக ஒரு சிஷ்யம் இருக்கணும். புரிஞ்சுக்கப்படியாக சிஷ்யன் இருந்தால் தான் அவன் இந்த மாதிரி ஜாம்னு பிரவச்சனம் பண்ண முடியும், பாகவதத்தை நிறைய சிரவணம் பண்ண முடியும். பாகவதத்தை வந்து ஒரு 100 லட்ச ஆவர்த்தி பாராயணம் பண்ணுவார், அப்புறம் நிறைய வேதத்தை அத்தியனம் பண்ணுவார். நிறைய வேதத்தை அத்தியனம் பண்ண பிரயோஜனம் என்ன? எல்லாருக்கும் வந்து ஹிதமாக என்னதுன்னு சொல்கிறது தான். அப்படின்னு ஒரு வாரிசு இருக்கு. ஒரு சாமானிய தர்மத்தை போதனம் பண்ணுறதுக்கே ஒரு வாரிசு இருக்கு. இவரோ தர்மத்தை நடத்துகிறார், தர்மத்தை வரி நடத்துகிற ராஜா. மேற்கொண்டு இவர் நான் நல்லபடியாக நடத்தணும்னா வந்து எல்லா ஜனங்களும் வந்து சர்டிஃபிகேட் போட்டுட்டார். அந்த காலத்தில் மனு எப்படி ராஜ பரிபாலனம் பண்ணினாரோ அது போல நம்ம தசரதர் அப்படி பண்ணுறார் அப்படின்னு சர்டிஃபிகேட் போட்டிருக்கார். அதை நடத்துறதுக்கு எனக்கு ஒரு புத்திர சந்ததி வேணுமே. மமலாலப்பியமானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வைசிகம் ததத்தம் ஹயமேதேன யக்ஷ்யாமீதி மதிர்மம, அது நடத்துறதுக்கு அஸ்வமேத யாகம் பண்ண வேண்டும் அப்படின்னு வசிஷ்டத்தை விண்ணப்பிச்சார். வசிஷ்டர் பிரசன்னமா, நீ பெரிய தர்மாத்மா, நீ தர்மத்துக்காக தான் புத்திர சந்ததி கேட்குற, நீ சொன்னது நல்லபடியாக நடக்கும், என் சார்பாக நான் இத்தனை ஏற்பாடு நான் பண்ணுறேன் அப்படின்னு வசிஷ்டர் முன்னோடி வந்து காரியத்தை நடத்துறச்சே சுமந்தரும் சேர்ந்து வர. அப்போ சுமந்தர் சேர்ந்து வரச்சே அந்த சமயத்தில் ஏத்தன் மத்தியில் என்ன ஆயிடுச்சுன்னா, தேவர்கள் வந்து ராவணரோட கொடுங்கோல் ஆட்சி தாங்காமல் பிரம்மாட்ட போய் கதறி எழுதார். பிரம்மா பரமேஸ்வரன் சேர்ந்துருந்தார், எல்லாருமே சேர்ந்துருக்கச்சே அவள் வந்து பிரம்மாட்ட போய் கேட்டா, ராவணன் வந்துட்டு கண்ணாப்பினா மரம் வாங்கினா, நம்மளால ராவணனோட கொடுங்கோலை தாங்க முடியல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சொல்கிற டைமுக்கு தான் சூரிய உதயிக்கிறார், அவர் சொல்கிற டைமுக்கு தான் வந்து சந்திரன் சூரிய அஸ்தமிக்கிறார். 5 மணிக்கு சூரியோதயம் பதிலாக 7 மணிக்கு சூரியோதயம் உண்டாகிறார். அப்புறம் வந்து 6 மணிக்கு வந்து 6:30 மணிக்கு சூரிய அஸ்தமனம் பண்ணோம்னா 9 மணிக்கு சூரிய அஸ்தமனம் பண்ணுறார். ரொம்ப ரிசோர்ஸை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறார். எங்களால் ராவணோட தொல்லையை தாங்க முடியல. அதை மட்டும் இல்லை, ராவணனுக்கு நாங்கள் வேலைக்காரனாக இருக்கோம், நாங்களை எல்லாரையும் மத்தி பண்ணி வச்சுருக்கார். அப்புறம் என்னென்னா, நம்ம ராவணனுக்கு ஆசனஸ்தானமாக இருக்கும், நம்ம தலையை மிதிச்சு ஆட்சி பண்ணுறாரு, எங்களால் தாங்க முடியலப்பா. பிரம்மா கதறி அழறார். அழுததுக்கப்புறம் பிரம்மாவும் என்ன பண்ணார், பிரம்மா இவளை சமாதானப்படுத்திட்டு இதுக்கு பதில் யார் சொல்லுவார்னா நாராயணர் வரணும். அப்படி நாராயணர் வரச்சே என்னன்னா, சங்கச்சக்கர கதாபாணி பீதவாசா ஜெகத்பதி பயம் த ஜனபத்ரம்போ ஹிதார்த்தம் யுதி ராவணம் இப்படின்னு சரணாகதி பண்ணுறச்சே சங்கு சக்கர கதாபாணிகி உபய நாச்சியார்களோட ஸ்ரீதேவி உபயமார்களோட சேர்ந்து
சொர்ணகசிதமான கிரீடம், விஷாலமான வட்சஸ்தலம், கருணா கடாட்சம், கமனிய காற்றம், ஊத புன்றம், அப்புறம் கார்முகில் மன்னன், திருடிய தோல், உருந்த புஜங்கள், கையில சங்கம், சக்கரம், அப்புறம் கதை, பத்மத்தோட சதுர்புஜ மூர்த்தியா சேவை சாதிக்கிறார். அப்படின்னு சேவை சாதிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் காலம் வந்து புருஷோத்தத்தை ஸ்தோத்திரம் சொல்லி பிரபத்தி பண்ணார். பிரபத்தி பண்ணதுக்கு அப்புறம் பயம் தச்சத பத்தம் தோ இதாத்தம் யுதி ராவணம் அப்படின்னு கவலைப்படாத, ராவணனோட கதையும் சமாப்தி பண்ற. சபுத்திர பௌத்த சாமாத்தியம் அந்தாஸ் தேவர்ஷீனாம் பயாவகம் அப்படி தேவரிஷிகளை பயமூத்திரவர்களை வந்து ஓகே சரி சபுத்திர பௌத்திர சாமார்த்தியம் தேவர்ஷீனாம் பயாவகம் அப்படின்னு அவருக்கு சஹச்சரியா இருக்கிறவா, அவனுக்கு அனுகூலமா இருக்கிற புத்திரர்கள் இந்திரஜித், அக்ஷகுமாரன், ஜம்முமாலி போன்றவர்களை வாழையில சமாப்தி பண்ற, அக்கம்பனன் போன்றவரை சமாப்தி பண்ற, பௌத்திர சாமாத்தியம் அப்படின்னு நிறைய ராட்சச வர்க்கங்கள் இருக்கா. அவ வந்து யார் ராவணனுக்கு வந்து அனுகூலமா இருக்காளோ, அதை காட்டிலும் தர்மத்தை அதர்மம் பண்றாரோ அவர்களை வந்து வேரோடு அழிச்சிருவேன். தேவர்ஷீனாம் பயாவகம் அப்படின்னு தேவபாகமும் ரிஷிபாகத்தை வந்து யார் பங்கப்படுத்துறாரோ அவளை எல்லாரையும் வந்து சமாப்தி பண்றாதான் பகவான் சொல்றார். இஷ்டா மோகாணி ஓ தேவா தாஸ்யந்தே யஜ்யபாவிதாக தே தத்வாவத் பிரதாயந்தோ ஓ புங்கே ஸ்தேனேவசா. யார் வந்து தேவபாகமும் ரிஷிபாகத்தையும் பங்கப்படுத்துறாரோ அவர்கள் போல பாபி, அவர்கள் போல அரக்கன் உலகத்தில் கிடையாது. ஓ புக்தே ஸ்தேனேவசா அப்படின்னு அவர் போன திருடன் யாரும் கிடையாது அப்படின்னு பகவான் கண்டிக்கிறார். அதே பகவான் வந்து நம்ம காட்டுறார். தேவர்ஷீனாம் பயாவகம் இவர்கள் எல்லாரையும் சமாப்தி பண்ற. அதனால என்ன பண்ணணும், ராவணன் வந்து 2 வரத்தை விட்டார். எல்லா வரத்தையும் கண்ணா அப்படின்னு கேட்டார். பரமேஸ்வரன் வந்து பக்தியால் வசப்பட்டார், பிரம்மா வந்து தபஸினால வசப்பட்டுட்டார். அப்படின்னு பரமேஸ்வரன் வந்து ஆத்மலிங்கத்தை பெற்றுக்கொண்டா, அதை காட்டிலும் சந்திரஹாசம்னு பெரிய கத்தியை பெற்றுக்கொண்டார். அப்படி சந்திரஹாசம் பெரிய கத்தி கொடுத்தால அதனால தேவர்களை ஜெயிச்சார். வந்த எல்லா வர்க்கங்களையும் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்ச உடனே கொடுங்குலாட்சி நடத்துறார். அந்த கொழுப்போட கொடுங்குலாட்சி நடத்துறார். அவரை தட்டி கேட்கணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு. 2 வர்க்கத்தை வந்து ராவணன் தெஜிச்சார். என்ன 2 தெஜிச்சார்னா, ஒன்று மனுஷன், இன்னொன்று வானரன். ஏன்னா 2 துச்சமாச்சே, இது எதுக்கு நான் வந்து பிரத்யேகமாக நான் வந்து வரம் கேட்கணும், அதுக்கு பதிலாக மேலே சாகக்கூடாது கீழே சாகக்கூடாது, இந்த வரலாம் கேட்டாவது நமக்கு வந்து நம்ம சேமமாக இருக்கும், உலகத்தை நல்லபடியாக ஆடுவோம், யாரும் நம்ம எதிர்த்து நிற்க முடியாது. மனிதனோ குரங்கு வந்து நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு அதை தெஜிச்சு வந்து தைரியமாக வரத்தை கேட்டார். ஆனால் அந்த பகவான் என்ன பண்ணுறார், எது வீக்னஸோ அந்த வீக்னஸை நம்ம சார்த்தகமாக வச்சு ராவண சமாப்தி பண்ணிடலாம் அப்படின்னு தைரியமாக வந்து என்ன பண்ணார். பிதரம் ரோச்சயா மாச ததா தசரதம் நிருபம் அப்படின்னு பிதரம் ரோச்சயா மாச. பிதரம் தசரதன் மகாத்மா இருக்கார். அப்பேற்பட்ட மகாத்மாவுக்கு நான் ஜேஷ்ட குமாரனான மூத்த மகனான ராமபிரான அவதாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு விஷயம். அப்போது வேதங்கள் வந்தது. அப்போ வேதங்கள் வந்ததுக்கப்புறம் சரணாகதி பண்ணிட்டு, பகவானே என்னால் உன்னை விட்டு புரிய முடியாது, ஏன்னா பகவத்கீதையில் சொல்லியிருக்கார் ஸ்ருதி ஸ்மிருதி மமே வாக்கியான வேதோ நாராயண சாட்சாத் ஸ்வயம்பூ இது சுஷ்மே அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. அப்படின்னு வேதம்னா வந்து சாட்சாத் நாராயணர். அத்தகைய நாராயணர் வந்து அதான் வந்து திவ்ய பிரபந்தத்தில் வேதம் தமிழ் செய்த மாறன்னு அப்படி வேதத்தை வந்து எளிமையாக ஆக்கினார் வந்து நம்மாழ்வார். அத்தகையான வேதம் வந்து நாராயண ஸ்வரூபம், பகவானோட மூச்சு காத்து. மூச்சை விட்டு அந்த மனுஷன் இருக்க முடியுமோ அந்த மாதிரி மூச்சு வந்து விட்டு போகிறது. பகவான் வந்து ராமன் அவதாரம் பண்ண போறா, நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்க வேண்டுமே அப்படின்னு ராமத்தை விண்ணப்பிக்கச்சு. வேத வேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாராம்சி சாக்ஷாத் ராமாயணாத்மனா அப்படி வேத வேத்யே பரே பும்சி. அப்படி வேதமோட பொருள் என்ன, பரமாத்ம வஸ்து. அதுதான் பாகவதம் வந்து நிறைய விதமாக சொல்கிறது. பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்யதே இப்படின்னு சொல்கிறவ நிறைய பேர் இருக்கா. சில பேர் வந்து ரொம்ப வேதாந்த சாதனை பண்ணுறவ என்ன பண்ணுவா, பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்வா. சில பேர் என்ன பண்ணுவா, வேதம் படித்தவ வந்து பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்வா. சில பேர் வேதாந்த சாதனை பண்ணுறவா இருக்கா, நிறைய வேதாந்த லட்ச சாதனை பண்ணுறவா என்ன பண்ணுவா, பரமாத்மா பரமாத்மா பரமாத்மான்னு சொல்லுவாள். அப்புறம் நம்ம மாதிரி சாமானிய மனுஷன் என்ன சொல்லுவோம், பகவான் பார்த்துப்பார் பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு பகவான்னு சொல்லுவோம். பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்யதே அப்படின்னு 3 பேர்
3 பேர் ஆனால் ஒரே ஒரு வஸ்து தான். அதான் வேதவேத்தே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே. அந்த வேதத்துக்கு பொருள் என்ன, வேதத்துக்கு சுவை பயனா திருமங்காழ்வார் மெனக்கிட்டு சொல்றாரு பாச்சாதி குருங்களை பார்த்து. ஏன்னா அவர் என்ன பண்ணார்னா, பார்த்தனுக்கு தேர் முன்று உபதேசிச்சார். மாடமாமையிலே திருவல்லிக்கேணி கண்டேனேன்ற திருவே பிரபந்தத்தில் அப்படி மாடமாமையிலே சோபிக்கிறாரு. அவர் யாருன்னா வேதத்தின் சுவை பயனாயினார். அப்படி வேதத்தோட சுவை பயனா இருக்கார். அதாவது நூற்றந்தாரி சொல்லுச்சு, ஓதிய வேதத்தில் உட்பொருளாய் அதன் மிக்க சோதிய நாதன் நீயனை வேண்டி அப்படின்னு திருவரங்க தர்மதாரன் நூற்றந்தாரி மெனக்கட்டு சொல்றார். ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அப்படி பகவானுக்கு சமானமா ராமானுஜாச்சாரியர் சொல்றார். அப்படின்னு வேதத்தின் சுவை பயனான பகவான் என்ன, ஜாத்தே தசரதாத்மஜே, தசரத குமாரக அவதாரம் பண்ண போறார். அப்புறம் வேத பிராச்சேத சாராந்தி சாட்சாத் ராமாயணாத்மனா. இது ஸ்திரீகளால் அத்தியனம் பண்ண முடியாது, சூத்திரங்களால் அத்தியனம் பண்ண முடியாது. அப்புறம் கர்மானுஷ்டானத்தை விட்டவர்களான எல்லா கர்மாக்களையும் சத்கர்மாக்களை விட்டவரான பிரம்மபந்துக்களால் அத்தியனம் பண்ண முடியாது. அப்புறம் இத்தரர்களால் அத்தியனம் பண்ண முடியாத கிரந்தம் வேதம். ஆனால் வேதம் யாருக்கு வாக் சுத்தி இருக்கோ, வாக் ஸ்பஷ்டம் இருக்கோ, யாருக்கு தேஜஸ் இருக்கோ அவளால் தான் வேதத்தை சொல்ல முடியும். அது எப்படின்னா, ஒரு கரும்பை சாப்பிட்ற மாதிரி கரும்பு ஜூஸ் குடித்தா நம்ம நல்லபடியாக இருக்கும். அப்படி இந்த கரும்பு ஜூஸ் என்னன்னா, வேத பிராச்சேத சாராம்சி சாட்சாத் ராமாயணாத்மனா. அதுதான் ராமாயணம். ராமாயணம் கரும்பு ஜூஸ். அந்த கரும்பு ஜூஸ் ராமாயணத்தை வேதமே என்ன பண்ணிட்டுனா தன்னை எளிமையை ஆக்கணும்னு ராமாயணமாக வந்துச்சு. அப்புறம் பிரம்மா பிரம்மா அம்சமான ஜாம்பவான் அவதாரம் பண்ணினார். இந்திரன் அம்சமான வாலி அவதாரம் பண்ணினார். அப்புறம் சூரியன் அம்சமான சுக்ரீவன் அவதாரம் பண்ணினார். அப்புறம் அக்னி அம்சமான நீலன் அவதாரம் பண்ணினார். விஸ்வகர்மா அம்சமான நலன் அவதாரம் பண்ணினார். அப்புறம் ருத்ராம்சமும் வாயு அம்சமான ஆஞ்சநேய சுவாமி அவதாரம் பண்ணினார். இப்படின்னு வானரர்கள் எல்லாரும் கிஷ்கிந்தாவில் அவதாரம் பண்ணினார் எல்லாருமே. அப்புறம் முக்கியமாக அஸ்வினி குமாரர்கள் மைந்த துவிதன அவதாரம் பண்ணினார். இப்படி வானர் வர்க்கங்கள் ஒரு பக்கம் அவதாரம் பண்ணினார். இப்போது பகவானோட அவதார கிரமம், பகவான் அவதாரம் பண்ணியே ஆனோம். தேவர்கள் சரணாகதி பண்ணிட்டார். பண்ணதுக்கப்புறம் அந்த சமயம் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுவும் பகவான் என்ன பண்ணாருன்னா தன்னை நாளாக பிரிக்கிறோன்னு பார்க்குறாரு. ஏன்னா ராமர் என்னன்னா சாரித்திர புருஷனாக காட்டுறோம்னா அதுக்கு நிறைய தர்மங்கள் இருக்குது. தர்மங்கள் காட்டினா நம்ம மனுஷன் கடைபிடிப்பான். பூர்ண பகவான் அம்சமான தாம் ராமர் அவதாரம் பண்ண போறார். அதுக்கப்புறம் சாட்சாத் ராமோ ரகுஸ்ரேஷ்டா சேஷோ லக்ஷ்மண உச்சதே அப்படின்னு பட்டாபிஷேகத்தில் வர மாதிரி சாட்சாத் ராமஹா ரகுஸ்ரேஷ்டா. அப்படி தனக்கு மிச்சம் தனக்கு சேஷம் யாருன்னா, சென்றான் குடையாய் நின்றான் சிங்காசனமாய் நீண்டான் மரபடியாய் பட்டான் திருமாலுக்கு அரவு அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி சென்றான் குடையாய் கூட சென்றச்சே அவர் கொடையா நிற்பார், ஷெல்டரா சாயா நிற்பார். நின்றால் சிங்காசனமா அமர்ச்சே சிம்ஹாசனமா இருக்கார். நின்றா மரபடியாய் நிக்கச்சே எப்படி இருப்பார்னா பாதுகையா இருப்பார், பாதரக்ஷாலுவா இருப்பார். அப்புறம் பூம்பட்டா திருமால் கரவு அவர் படுக்கச்சே பெட்டா இருப்பார். இப்படின்னு எல்லா செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ராமரை பகவானை செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ஆக்கிற யாருன்னா ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனே லக்ஷ்மணாழ்வான அவதாரம் பண்ண போகிறார். இதெல்லாம் சரி, கூட கைங்கரியம் பண்ணுறது ஒருத்தர் இருக்கணும். ஆனால் சில சந்தர்ப்பம் இருக்கு, கூட பெரியவாட்ட கைங்கரியம் பண்ண முடியல. நமக்கு வேலை இருக்குது, உத்தியோகம் இருக்குது, நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது, எங்கேயோ வெளியூரில் பிளேஸாக இருக்கும், எங்கேயோ வெளியூரில் பிளேஸாக இருக்குது. ஆனால் என் மனசு என்ன, பகவானை வேணும், பகவான் சரண் புகணும் அப்படின்னு என் மனசு பக்தியிலேயே தவிக்கிறது. பக்தியிலேயே தவிக்கிறச்சே என்னன்னா, என்னால் கூட நின்று கைங்கரியம் பண்ண முடியலையே, மனசுனாலே வாக்குனாலே பகவத் கைங்கரியம் பண்ணணுமே, அதுக்கு விசேஷ தர்மமான பரதாழ்வான அவதாரம் முடியல. அதுக்கப்புறம் நம்மளால் பகவானை ஸ்மரணம் பண்ண முடியல. கண்ணை மூடினா கண்ட சொப்பனங்கள் வருது, துஸ்வப்னங்கள் வருது, கண்டபடி வருது. ஆனால் எப்போதுமே பகவத் பக்தியிலே இருக்காரு. ஒரு ராமநாம ஜபம் பண்ணுறாரு, ராமாயணத்தை பாராயணம் பண்ணுறாரு, பாகவத பாராயணம் பண்ணுறாரு. அப்புறம் நிறைய பேருக்கு நிறைய தர்மத்தை உபதேசம் பண்ணுறாரு. அப்புறம் எப்போதுமே பகவத் பக்தியிலே லபிச்சுட்டு இருக்காரு. எதை கண்டாலுமே சேவை செய்கிறாரு. அத்தகையான பகவத் பக்தர்களுக்கு அடியாருக்கும் அடியேனா இருக்கிறது சத்ருக்ன ஆழ்வார். அதுதான் மாணிக்கவாசகர் நமக்கு காட்டினர். திருவம்பாவை திருப்பாவைன்னு இருக்கு. திருப்பாவை என்னன்னா, நாராயணனே நமக்கே படைத்தருவாழ்வார். இங்கே மாணிக்கவாசகர் மாதேவன் வார்க்கர்கள் வாத்திய வாய்த்தொறிவோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறார் திருவம்பாவையில். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா,
யாருக்குன்னா போற்றிய அங்கே முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா வந்து பரமேஸ்வரன் அடியார்கள் உங்கள் பொருட்குமே உனக்கே நம் அரைக்களம் அங்க பருந்தும் நான் அச்சத்தானின் திரும்பாவையில் சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, எங்களால் பகவான் அடைய முடியல, நாங்கள் கன்னி பெண்ணாக இருக்கோம். கன்னி பெண்ணாக என்ன பண்ணுவோம், மனசளவுக்கு மாதேவன் வார்க்கணங்கள் வாத்திய வாழ்த்துறை 3 இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா அம்மா நிர்பந்தப்படுத்துகிறார், நீங்கள் விவாகம் பண்ணியே தீரணும், கல்யாணம் பண்ணியே தீரணும், எனக்கு பேரப்புள்ள பசங்க வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவா இருக்கா. இப்படின்னு இருக்கா. எனக்கு பரமேஸ்வரன் விடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. ஏன்னா அந்த பரமேஸ்வரன் ரூபத்தை பார்த்தா நானும் தியானம் பண்ணணும்னு ஒரு ஆசை வருது. நம்மளும் வந்து அவரை மாதிரி சிவனேன்னு இருக்கணும்னு எனக்கு இந்த ஆசை வருது. ஆனால் அவரை மாதிரி அழகானவர் உலகத்தில் யாரும் கிடையாது அப்படின்னு இந்த பரமேஸ்வரனே பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நிர்பந்தப்படி கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணுறச்சு என்ன ஆகும், எனக்கு அவர் உறுதுணையாக இருக்கணும். எனக்கு என்ன உறுதுணையாக இருக்கணும்னா, சிவபக்தி பண்ணுறேன்னா என்னை மேலே சிவபக்தி பண்ணு, நம்மளாம் சேர்ந்து கோயிலுக்கு போகணும், நம்மளாம் சேர்ந்து கோயிலை போய் சிவபெருமானை அனுபவிக்கணும். அப்படி தான் காலமேக புலவரோட சரித்திரமே இப்படி இருக்குது. அவரும் என்னென்னா வந்து ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் வந்து மடப்பள்ளி கைங்கறி முனிந்த ஒரு தேவதாசியை பார்த்தேன். அந்த தேவதாசி என்னென்னா வந்து திருவானைக்காவலில் வந்து அகிலாண்டேஸ்வரர் கோயிலை வந்து ஜம்புகேஸ்வரருக்கு சேர்ந்து வந்து நர்த்தனம் பண்ணுறார் ஒரு தேவதாசி. அப்போது வந்து காலங்காலத்தில் பிராமமூர்த்த வேலை. அந்த பிராமமூர்த்த வேலையில் என்ன பண்ணார்னா ஒரு கோலம் போட்டுருக்கார், பெருக்கி கோலம் போடுறார். அப்புறம் என்ன அந்த சமயத்தில் என்ன பண்ணார், உலக்கே நான் வளைக்கலும் அப்படின்னு இந்த மாணிக்கவாசகரோட திரும்பாவை பாடிட்டே பண்ணுறார். அதுவும் மார்கழி மாதம் பிராமமூர்த்த வேலையில் பெருமாளுக்கு விசேஷம், பரமேஸ்வரனுக்கு விசேஷம். அந்த மாதத்தில் அந்த தேவதாசி வந்து அழகாக கோலம் போட்டுருக்கார். அதை பார்த்த உடனே காலமேக புலவர்கள் மனசு வசப்பட்டுது. நிச்சயமாக வீட்டில் வந்து எல்லா பொண்ணை தேடுன்னு நிர்பந்தப்படுத்துகிறாரே, இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ கிடைச்சாதாம நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணும் பிரதி இவரை பார்த்தோன்னே 2 பேர் காமவசப்பட்டுட்டார். உடனே வந்து விவாகம் பண்ணணும்னு மனசளவுக்கு தீர்மானம் பண்ணிட்டு, ஆனால் இவர் நெத்தியில் ஊர்த்தோ பண்ணிட்டுருக்கார், திருமணிட்டுருக்கார். இவரும் பரம வைஷ்ணவர்னால வந்து இவரை கல்யாணம் பண்ண முடியல, கட்டினோம். ஆனால் இவர் மனசில் வந்து பக்தி தெரியுது, மனசில் உருக்கம் தெரியுது அப்படின்னு இந்த காலமேகர் இருக்கார். அப்படி காலமேகர் வந்து இப்படின்னு உருக்கத்தோ தெரியுதுனால தான் மனசை நிவேதனம் பண்ணினார், அவரும் நிவேதனம் பண்ணினார். ஆனால் என்ன பண்ணார், வைஷ்ணவ தர்மத்தை தெரிச்சு இந்த ஸ்திரீக்காக சைவத்தை ஏற்றுண்டு அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயிலை வந்து கண்ணை மூடி உட்கார்ந்தார். அம்மா நம்ம அடையனாச்சேம்மா, லோகமேனு விளக்குறதுமா, நீதாமா எனக்கு கிடைக்கணும், நீதான காப்பாற்றணும் அப்படின்னு கதறி அழுதார். அப்போ அம்பாள் என்ன பண்ணா, அனுகிரகம் பண்ணி நாக்கில் வந்து எழுதினார். எப்படி காளிதாசருக்கு எழுதினாரோ அதே மாதிரி இந்த புலவருக்கு எழுதி பின்னாடி வந்து காலமேக புலவர்னு ஆயிட. அப்படி காலமேக புலவர் எதுனாலனா உனக்கே நான் வளர்க்கலாம் அப்படின்னு தன்னை நிவேதம் பண்ணுறது தான். அப்படின்னு தன்னை நிவேதம் பண்ணுறதுக்கு வந்து சத்ருக்னர் அப்படின்னு பகவத் பக்தர்கள் அடியார்களுக்கு அடியாராக இருக்கிறது சத்ருக்னர் அப்படி இருந்திருக்கார். அப்படின்னு ராமாவதாரம் ஆரம்பிக்கச்சே அப்போது அந்த சமயத்தில் வந்து தசரதன் புத்திரகாமேசி யாகம் நடத்துகிறார். அப்படி புத்திரகாமேசி யாகம் நடத்தணும்னா அதுக்கு ஒரு ஹோத்தா வேணும், ஒரு வாத்தியார் வேணும். அதுக்கு பர்ஃபெக்ட் வாத்தியார் யாருன்னா ரிஷிசிங்கர் தான். சரக்குமாரோ பகவான் பூர்வம் கதிதவான் கதா அப்படின்னு சுமந்திரரை கேட்டார். வசிஷ்டர் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டார். எங்கே சரேவா ஸ்தோத்திரே தீரே யஜ்ய பூமி விதியதாம், அங்கே ஒரு பெரிய யஜ்ய பூமி நியமிக்கலாம். இதுனா சரையுவுக்கு வந்து வடக்கு தீரத்தில், அந்த வடக்கு தீரத்தில் வந்து ஒரு பெரிய யஜ்ய பூமியை நியமிக்கிறச்ச எல்லா பிராமணர்களும் வரணும், அப்புறம் தானம் கொடுக்குற வணிகர்களும் வரணும். இவாளோட சேர்ந்து தான் ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஒரு பெரிய அஸ்வமேத யாகத்தை நடத்த முடியும் அப்படின்னு வசிஷ்டர் அத்தானையும் நியமித்தார். அந்த வேலையில் வசிஷ்டர் பிஸியாக இருக்கார். இப்போது புரோஹிதர்களாக ஐஷன் வர்றதுக்கு, கூட மந்திரம் சொல்கிறதுக்கு, கூட வந்து சகாயம் பண்ணுறதுக்கு. ஆனால் யஜ்யத்தை ஒருத்தர் நடத்தணும். அது யஜ்யத்தை ஒருத்தர் நடத்துகிறோம்னா ஒரு தபஸ்வி வேணும், ஒரு மகாத்மா வேணும். அது வேறு யாரும் இல்லை, ரிஷிசிங்க மகர்ஷி தான். அந்த ரிஷிசிங்க மகர்ஷி வந்து சுமந்திரோட வாக்கால சரித்திரத்தை கேட்குறார். அவர் யாரோட புத்திரன்னா விபண்டகன் மகர்ஷியோட புத்திரன். அந்த விபண்டக மகர்ஷி என்னன்னா வந்து அவர் பிரம்மச்சாரி, நைஷ்டிக பிரம்மச்சாரி, மகா தபஸ்வி. அவர் வந்து எப்போதுமே காட்டிலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார். அவர் காட்டில் வந்து ஒரு பெரிய ஆசிரமத்தை நியமித்தார். அவர் காலக்கிரமேண வந்து அவர் வந்து இங்கேருந்து சிவன் கோயிலுக்கு வந்து பிரயாணம் பண்ணுறார். இன்றைக்கும் அந்த கோயில் இருக்குது. சிங்கேரி பக்கத்தில் வந்து மல்கானேஸ்வரன் மந்திர்னு இருக்குது. அந்த மல்கானேஸ்வரர் மந்திர் வந்து ரொம்ப உச்சியில் இருக்குது அந்த மலையில்.
அவ்வளோ மலையில விவாண்டக மகர்ஷி ஏறி வந்து போய் சிவன் ஆராதனை பண்ணா. அந்த சிவன் கோயிலில் தான் அவர் சமாதியே இருக்கு. அந்த மல்கானேஸ்வரர் கோயிலில் போய் இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணிருக்கச்சே ஒரு கர்ப்பிணி மாடு இருந்தது. அந்த கர்ப்பிணி மாடம் வந்து பசியில் தவிச்சுன்னு இருக்கு, குனிய முடியல. ஜலத்தை அங்கே இருக்கிற நதி ஜலத்தை பானம் பண்ணணும் குனிஞ்சு போராடுறது. அப்புறம் அது கர்ப்பிணியாக இருக்குது, அது அவஸ்தப்படுறது, குனிய முடியல. அப்படி குனியுது பார்க்கறச்சே அப்போது விவாண்டக மகர்ஷி வேகமாக ஓடுறார். அவர் வேகமாக ஓடுறச்சே அவரோட வேர்வை, அவரோட பலமான வேர்வை வந்து அந்த அந்த மானோட வாக்கில் பட்டுது. இந்த மானோட வாக்கில் பட்டதுக்கப்புறம் கீழே வந்து ஆண் குழந்தை பிறந்தது. ஏன்னா மகானோட அனுக்கிரகம், இந்த மகான் மேலே கருணைப்பட்டு அந்த வேர்வை வந்து அதோட வாக்கில் பட்டுது. அந்த மகான் அனுகிரகத்தினால என்ன ஆயிடுச்சு, ஆண் குழந்தை பிறந்தது. அது பிறக்கச்சே கொம்போட பிறந்தது. அது பிறக்கச்சே கொம்போட பிறந்தால ரிஷ்யசிங்கர்னு பேர் வச்சிட்டார். அப்படி ரிஷ்யசிங்கர்னு நாமகரணம் வச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து தம் புத்திரநாட்டமாக வளர்த்துட்டு இருக்கார். எங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, யாரும் ஒரு கான்டாக்ட் பண்ணக்கூடாது, யாரும் கான்டாக்ட் பண்ணாத ஒரு காடில் வளர வச்சிருக்கார். அப்புறம் குழந்தைக்கு வந்து யோகாபியாசம் அத்தானியும் சொல்லி கொடுத்துருக்காரு. உபநயன சம்ஸ்காரமும் காலக்கிரமேனே ஆயிடுச்சு. அப்புறம் வேதத்தையே நினச்சி ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் ஒரு சமயத்தில் வந்து அங்கதேசம்னு இருக்குது. அங்கே அங்கதேசத்தில் ரோமபாத மகர்ஷின்னு இருக்கார். ரோமபாத மகாராஜா இருக்கார். அவருக்கு மனசில் ஒரு கஷ்டம். அவருக்கு அழகான பெண்ணு சாந்தான்னு பேர். அந்த சாந்தாவோ வந்து கல்யாணம் பண்ண தருவாயும் ஆயிடுச்சு. ரிஷசிங்கரும் கொஞ்சம் வளர்ந்துட்டார். ஆனால் அவருக்கு என்ன ஒரே துக்கம்னா, நாங்கள் இருக்கிற பிரதேசத்தில் மழையே பெய்யலையே, ஒரே மனக்கஷ்டத்தோடு இருக்கார். மனக்கஷ்டமோடு இருக்கச்சே அப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணாருன்னா வந்து அங்கே இருக்கிற ராஜபுரோஹிதரை கேட்டார். ராஜபுரோஹிதர் என்ன சொன்னார்னா, கவலைப்படாதப்பா, இதுக்கு உபாயம் ஒன்று இருக்குது. என்ன உபாயம்னா, நீ ரிஷசிங்கர் அழைச்சின்னு வந்தால் போதும், அவர் காலை ஒரு பதம் வச்சா மழை கொட்டும், அதுதான் ஒரே ஒரு வழி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவா வந்து பயப்படுறா. என்ன சுவாமி இவ்வளோ நைஃப் வச்சு உபாயம் கொடுத்துருக்க, இதனால நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமே, என்ன ஒரு பக்கம் நல்லா இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ஒரே பயங்கரமாக இருக்கு அப்படின்னு இவ காலை ஊஞ்சி நமஸ்காரம் பண்ணினா. உடனே இந்த ராஜபுரோஹிதர் சொன்னா, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம்பா, நம்மள்கிட்ட நிறைய நாட்டிய ஸ்திரீகள்லாம் இருக்காளே, பணம் கொடுத்தா நாட்டியம் ஆடுவாளே, நம்ம நாட்டிய ஸ்திரீகளை வந்து அழைச்சிட்டு வரலாம். ஏன்னா விபண்டக மகர்ஷி வந்து நம்ம போனால் நம்ம சபிச்சிருவார். ஏன்னா நாட்டிய ஸ்திரீகள் தானே பேக்கப்பு, நம்மளும் நல்லபடியாக இருப்போம். அதனால நம்ம பேக்கப் என்ன பண்ணலாம், நாட்டிய ஸ்திரீகள் அமுச்சு விடலாம். அதுவும் இன்னொன்று என்ன, ஸ்திரீகளை பார்த்தா அவருக்கு அளவற்ற கருணை ஏற்பட்டுரும். அதனால் இவளை சபிக்க மாட்டார். அப்படியும் சபிக்க மாட்டனால நாட்டிய ஸ்திரீகளை வந்து படகளை அமுச்சு ரிஷசிங்கரோட விபாண்டக மகர்ஷி ஆசிரமத்தில் வந்தார். அவள் வந்து ஒளிஞ்சுன்னு இருக்கார். அவள் ஒளிஞ்சிருக்கச்சே அப்போ அந்த ரிஷசிங்கரோ சின்ன குழந்தை, விவரம் தெரியாத குழந்தை, 16 வருஷம், ஸ்திரீகள்னால் என்னன்னே தெரியாது, அப்படி நல்ல பிள்ளையா இருக்கா, சத்பாமனா சத்புத்திரனா இருக்கார். வேதத்தையே அத்தியானம் பண்ணிட்டு இருக்கார், சந்தியாவனம் பண்ணிட்டார், சபிதானம் பண்ணுறார், நிறைய கிரமங்கள் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் ஷெடியூலும் டைட்டாக இருக்குது. அவருக்கு எதிர்ச்சையாக அப்படி ஓர கண்ணால் ஒரு பார்வை பார்த்தார். இப்படின்னு பார்வை பார்த்தா அழகான ஸ்திரீகள். அது அழகான ஸ்திரீகளை பார்த்ததுக்கப்புறம் அப்போ வந்து விபாண்டக மகர்ஷி அந்த சமயத்தில் இல்லை. அந்த சமயத்தில் இல்லாத பட்சத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவா நர்த்தனத்தை பார்த்து ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ஏன்னா அவன் மனசில் என்ன தோணிச்சுன்னா, இவரை பார்த்தா சாமானிய ஸ்திரீன்னு தோணலை, நாங்கள் நித்தியமாக வேத அத்தியனம் பண்ணுறோமே, அந்த வேத அத்தியனம் பண்ணுற காத்தியாகராய் வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாக, அதில் ஆதிசக்தியா, இன்னொன்று என்ன அப்சர ஸ்திரீகளா அப்படின்னு மனசில் வருது. அப்புறம் கையில் புஷ்பத்தோடு சேர்ந்து சுமங்கலி கன்யா பூஜை பண்ணுறார் ரிஷசிங்க மகர்ஷி. அப்புறம் வந்து ரொம்ப நாள் பார்த்துச்சே இவன் வரலையேன்னு ஒரு தாப்பம் ஏற்படுறது. அதனால தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் உலகத்தில் பழகிறோன்னா. ஏன்னா உலகத்தில் பழகச்சே வந்து முதல்ல அனுகூலமாக இருக்கச்சு எப்படி இருக்கும், அதோட பிரிவு நமக்கு பிரதிகூலத்தை உண்டாகும். அப்புறம் ஒரு நாள் சேர்ந்து என்ன ஆகும், நம்ம டேர்ம்ஸுக்கு ஒத்துழைக்கலன்னு அதுவே ஒரு பெரிய சண்டை சச்சரவாக போயிடும். அப்படின்னு ரிஷசிங்க மகர்ஷிக்கு வந்து ஒரு விரகம் ஏற்பட்டுருச்சு. இந்த ஸ்திரீகள் வரலையே அப்படின்னு ரொம்ப விரகம் ஏற்பட்டுருச்சு. அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பம் வந்தது. அப்போ விபாண்டக மகர்ஷி இல்லை, திருப்பி இந்த ஸ்திரீகள் வந்தார். இந்த ஸ்திரீகளோட நாட்டியத்துக்கும் மயங்கினதுக்கப்புறம் இவளோட சேர்ந்து படகுல ஏறி அங்கதேசத்துக்கு சென்றார். அங்கதேசத்துக்கு அப்புறம் இவர் இறங்குறாரோ, ஒரு கால் வச்ச மாதத்தில் அந்த துர்பிக்ஷமாக அந்த அங்கதேசம் வந்து சுபிக்ஷமாயிடுச்சு. அப்புறம் வந்து நல்லபடியாக சொட்டு மழை பெஞ்சுது. அப்படி ரிஷசிங்கர் இருந்தாலும் மகாபிரிவா அப்படி இருந்திருக்க. ஆந்திராவோ அப்போ இந்த சமயத்தில் மழை டிராட்டு. அப்போ வந்து என்டிஆர் வந்து முதலமைச்சர்.
அப்போ என்டிஆர் என்ன பண்ணார்னா, மகாத்மா இருந்தாதான்ப்பா நம்ம நாடு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு என்டிஆர் வந்து வெயிட் பண்ணினார். அதுக்கு யார் மகாத்மான்னு தெரிஞ்சவர் ஒருத்தர் கேட்டார். வேறு யாரும் இல்லைப்பா, காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் இருக்கார், சந்திரசேகரேந்திர சுவாமிகள் மகாசுவாமிகள் இருக்கார், அவரை வந்து அழைச்சா நல்லபடியாக பெய்யும் அப்படின்னு ஒரு ட்ரஸ்டியை கேட்டார். அப்போ பெரியவாவோ வந்து சத்தாராவில் இருக்கார், வடக்கு தேசத்தில் யாத்திரை பண்ணிட்டு இருக்கார். எப்போ வருவார் ஏது வருவார்னு சமயமே தெரியல. அப்புறம் சிக்னல் வந்துருச்சு. என்டிஆர் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸோட சேர்ந்து வந்து நிற்கிறார். ஆந்திராவுக்கு வருவாரோன்னு நிற்கிறார். என்டிஆர் தோட மனைவியோடு சேர்ந்து பூர்ண கும்பத்தோடு வந்தார். பூர்ண கும்பத்தோடு வந்ததுக்கப்புறம் அப்போ பெரியவாவோ தட்சணம் ஆந்திராவில் வந்துட்டார். ஆந்திராவில் வந்தாலோ தெரியல, ஒரே டெசர்ட்டாக இருந்த ஆந்திரா வந்து பொட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. வந்ததுக்கப்புறம் என்டிஆர் என்ன பண்ணால் தண்டவத்தா சட்டையை கட்டி நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணி பூர்ண கும்பம் பண்ணார். உடனே மகான்கள் அனுகிறதுனால்தான் எங்கள் நாடு நல்லபடியாக இருக்குது அப்படின்னு பெரியவா என்ன பண்ணால் திரிச்சு, நீ நிறைய தர்ம காரியம் பண்ணியிருக்கேப்பா, இப்போ திருப்பதி சோபிச்சிருக்க, நீ பண்ண தர்ம காரியத்தை தான்ப்பா இதோட விளைவு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு இந்த பலன் அப்படின்னு என்டிஆர்கிட்ட கொடுத்துட்டார். அப்படின்னு எப்படி மகாபரிவா இருந்தாலும் அது போல பூரத்தில் ரிஷிசிங்கர் கால் வச்ச மாத்திரத்தில் மழை பெஞ்சுது. மழை பெஞ்சதுக்கப்புறம் ஜனங்க என்ன பண்ணா, ஒரே சந்தோஷம், ஒரே குதூகலம். ஆனால் அவரும் ரோமபாதருக்கும் என்ன ஆசைனா, தான் பொண்ணு சாந்தை விவாகம் பண்ணணுமே, தான் பொண்ணு சாந்தையை வந்து விவாகம் பண்ணியே தீரணுமே ரிஷிசிங்கர்கிட்ட கொடுத்தார். கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடம் வந்து ரிஷிசிங்கர் தெரு, விபாண்டக மகர்ஷி புத்திரா ரிஷிசிங்கர் தெருவுன்னு வந்தது. வந்தப்புறம் ஜனங்க எல்லாம் சந்தோஷமாக இருந்தார். அந்த சமயத்தில் விபாண்டக மகர்ஷி வந்துட்டு வந்த உடனே அவருக்கு பக்குனாச்சு. என்னடா அது, என் பையனுக்கு இப்பேற்பட்ட கிருத்தி ஏற்பட்டுருச்சு, எங்கேயும் படக்கூடாதமா நான் காடில் ஓரமாக வச்சேன், என்ன லோகம் முழுக்க அவர் பேரை கொண்டாடுறது அப்படின்னு போய் கியூரியாசிட்டியோட கேட்டார். கேட்டதுக்கப்புறம் எங்களை வாழ வச்சாரு, எங்களை நல்லபடியாக வச்சாரு அந்த மகான் ரிஷிசிங்கர் தான். நான் அவரோட அப்புறம் சொன்னதுக்கப்புறம் நான் அவரோட தகப்பனா இருப்பா அப்படின்னு ஓடி வெறுப்போட ராஜ்யத்துக்கு வந்தார். ராஜ்யத்துக்கு வரச்சே முதல்ல யார் வந்தான்னா, தன்னோட தர்மபத்தியான சாந்தா வந்தார். சாந்தா வந்ததுக்கப்புறம் ரிஷிசிங்கரும் கூட வந்தார். நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் நல்லபடியாக இருக்குப்பா ஆசீர்வாதம் பண்ணார். அப்புறம் மேற்கொண்டு சொல்கிற, நீ வந்து சொஸ்வரூபத்தை மறக்கக்கூடாது, நீ எப்படி வேணா இரு, ஆனால் சொஸ்வரூபம் என்ன அதை மறக்கவே கூடாது அப்படின்னு. தபஸ் தான் உன் சக்தி, நீ தபஸ் இருக்க தொட்டுனாதான் உன்னை எல்லாரும் கல்யாணம் பண்ண வச்சா, உன்னை எல்லாம் உன் பேரில் தெரு போட வச்சா, நீ தபஸ் எப்போ உன்னை விட்டு போச்சோ உன்னை தூக்கி நதியில் போட்டுருவா அப்படின்னு ஒரு தபஸை விடக்கூடாது, சொஸ்வரூபத்தை விடக்கூடாது அப்படின்னு. நைஷ்டிக பிரம்மச்சாரியா ரிஷிசிங்கர் இருந்தால் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாலும் கூட தன்னோட அறநெறியும் தன்னோட பிரம்மச்சரியத்தை தியஜிக்கவே இல்லை அப்படின்னு அத்தகைய ரிஷிசிங்கர் ஆக்ஷன் வந்தார். ரிஷிசிங்கர் ஆக்ஷன் வந்ததுக்கப்புறம் கீர்வாணே ரத்தியமானோ தசமுக நிதனம் கோசலேஷு ரிஷசிங்கே புத்ரியா விஷ்ணுமிஸ்வா ததுசி தசரதா சுவாபிருதே பாயசாக்கியம் தத்புத்யா தம் புருந்திரி त्वयि त्रिशुसमं जातगर्भा सुजातः रामस्वं लक्ष्मणेन स्वयमत भरते नातिशत्रुघ्ननाम्ना ततो यज्ञे समाप्येतु ऋतूनां सत्समत्युः ततश्च द्वादशे मासे चैत्रे नावमिके ततो नक्षत्रे अदितिरे भक्ते शोचसंस्थेषु पञ्चसु गृहेषु कर्कटे लग्ने वाक्पति इञ्जुना सह रोड्यमाने जगन्नाथं சர்வலோக நமஸ்கிருதம் அப்படி நாராயண பட்டத்தை முதல்ல சொல்கிறச்சே நாராயணிய சாரமாக கொடுத்துருக்காரு. நாராயணியமும் என்ன பாகவதத்துக்கு சாரம். இங்கே 35-36 தசகம் வரைச்சே பாகவதத்தில் வந்து ராமகதை சுருக்கமாக இருக்குது. ஆனால் நாராயணியத்தில் வந்து என்ன பண்ணார், ராமாயணத்து சாரமாக நம்ம கொடுத்துருக்காரு. கீர்வாணே ரத்தியமானோத தசமுக நிதனம் கோசலே ரிஷசிங்கே அப்படி ரிஷசிங்கர் யாகம் நடத்தினார். அப்படி யாகம் நடத்த அஸ்வமேத யாகம் நடத்தச்சு என்ன பண்ணார்னா, திவ்யமான புருஷன் உத்பவிச்சார். அக்னிலேருந்து உத்பவிச்சிலேருந்து அந்த திவ்யமான புருஷன் என்ன பண்ணார், அந்த பாகத்தை வந்து பாயசத்தை வந்து பாயச பாகத்தை வந்து ரிஷசிங்கத்தை கொடுத்தார். ஏன்னா ரிஷசிங்கத்தை கொடுத்தா என்ன, பாகவத பிரசாதம் வந்து தான் பகவான் அவதாரம் பண்ணுவார் இண்டிகேஷன் காட்டுறதுக்காக ரிஷிசிங்கத்தை கொடுத்தார். ரிஷிசிங்கத்தை கொடுத்தவொடனே தசரதன் என்ன பண்ணார், முதல்ல கைகிட்ட கொடுத்தார், அப்புறம் கௌசல்யிட்ட கொடுத்தார், அப்புறம் மிச்ச பாகம் சுமித்திரைக்கு வேண்டியது இருக்குது. அதனால் சுமித்திரைக்கும் லேசான பாகம் இருக்குது. கௌசல்யும் சுமித்திரையும் சேர்ந்து பாகத்தை கொடுத்த உடனே சுமித்திரைக்கு 2 புத்திர சந்ததி ஏற்பட்டது. அப்போ கௌசல்யக்கு ததோயக்கே சமாபேது ரிட்டூனாம் சமத்திகு 1 வருஷம் ஆயிடுச்சு யஜ்யமாக பூர்த்தியாகி. யஜ்ய சவலம் பூர்த்தி ஆனதுக்கப்புறம் துவாதச மாதத்தில் வந்து சைத்திர மாதத்தில் சித்திர மாதத்தில் புனர்வசு நட்சத்திரத்தில் வந்து நவமி திதியில் வந்து
அன்னைக்கு பகவான் அவதாரம் பண்றா. கௌசல்யா ஜெயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணோ ரத்தம் மகாபாஹு புத்திரம் ஐஸ்வாகவர்தனம் அப்படி ராமபிரான் அவதாரம் பண்றார். அதுக்கப்புறம் கௌசல்யா சுஜுவேத்தேன புத்திரேன அமித தேஜசா யதாமரேன தேவானாம் அதிதிர் வஜ்ரபாணினா ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொறிந்து அருமறைக்கு உணர்வு அரும் அவனை அஞ்சனை கருமுகில் கொருந்து எழில் காட்டும் சோதியை திரு உரப்பயந்தனன் திறம்கொள் கோசலை கமநாட்டாழ்வான் சொல்ற. ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொறிந்து அப்படின்னு கர்ப்பத்தில் வந்து பகவான் என்ன பண்றாருன்னா கர்ப்பத்தில் பகவான் இருக்கிற மாதிரி காட்டினார். அவர் ஒன்றும் கஷ்டப்பட்டு அம்மா கஷ்டம் கொடுத்து வந்து அவர் ஒன்றும் பிறக்கலை. ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொறிந்து உதரத்தில் வந்து தன்னை டிஸ்பிளே பண்ணினார். அருமறைக்கு ஒரு உணர்வு அரும் அவனை மறைக்கே பொருள் அவர்தான். அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை இப்படி இருளான சம்சாரத்துக்கு வந்து தீபம் யாருன்னா ராமபிரான் திரு உரப்பயந்தரன் திறங்கொள் போசனே ராமமாதா யசஸ்வினின்னு என்கிற கௌசல்யாவுக்கு கர்ப்ப சம்பூதனா ராமபிரான் அவதாரம் பண்ணினார். அதுக்கப்புறம் வரதாழ்வான் அவதாரம் பண்ணினார். புஷ்யே ஜாதசு பரதா மீனலக்க பிரசந்ததி அப்படின்னு புஷ்ய நட்சத்திரத்தில் வந்து வரதாழ்வான் அவதாரம் பண்ணினார். வரதோ நாம கைகேயாம் ஜக்ஞே சத்யபராக்கிரம சாட்சாத் விஷ்ணோ சதுர்பாகா சர்வை சமுதிதை குணைஹி அப்படி மேற்கொண்டு லக்ஷ்மண சத்ருகனால் பிறந்திருக்கார். பின்சா அவதாரம் பண்ணினார் சுமித்ரையை கர்ப்ப சம்பூதனா. ஆனால் லக்ஷ்மணனுக்கு எப்படி இருந்தா சின்ன வயசில் எப்படி இருந்தான்னா ராமரோடு இருக்கணுமேன்னு அந்த ஆசையோடு இருக்கார். அப்போது ராமர் பரதர் லக்ஷ்மண சத்ருகன் 3 பேர் 4 பேர் ஒரு தொட்டிலில் போட்டார், தங்க தொட்டிலில் போட்டார். அப்போ தங்க தொட்டிலில் போட்டச்சே எல்லாருமே சும்மா இருந்தார். ஆனால் லக்ஷ்மணன் வந்து அழுதுகிட்டே இருக்கார், வீணாக அழுதுண்டார். ஏன்னா அவரோட ராமரோட சம்பர்க்கம் வேணுமே. பரதன் பக்கத்தில் போட்டியேன்னு அப்படின்னு இவா வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. வசிஷ்ட மகரிஷியை கேட்டார். வசிஷ்ட மகரிஷி தான் நாமகரணம் போட்டார். வசிஷ்ட மகரிஷி சொன்னார், நீ வந்து பரத பக்கத்தில் ஏன்பா போட்டிருக்க? அவர் ராமரோட சேவைக்கு தான்ப்பா பிறந்திருக்கார், ராமரோட அனுசரிக்கிறது தான் பிறந்திருக்கா, அதனால ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா இப்படின்னு ஒரே தொட்டில் போட்டார். இப்படின்னு ஒரே தொட்டில் போட்டதுக்கப்புறம் காலக்கிரமேன நாளுது மாரி பொருதன் மண்ணியா வந்து எல்லா சாஸ்திரமும் கற்றுண்டார். வசிஷ்டர்கிட்ட வேதம் கற்றுண்டார், வேதாங்கம் கற்றுண்டார், தனுர்வேதம் கற்றுண்டார். விசு சுசூஷனேரதா நனுர்யத்த பரந்தபா அப்படின்னு பிது சுசூஷனேரதா தன்னோட தகப்பனாருக்கு சேவை செஞ்சுட்டே இருப்பார். தன்னோட தகப்பனாருக்கு சேவை செஞ்சுட்டே தனுர்வேதத்தில் வந்து நிபுணர்களானா. ஆனால் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. என்ன மிச்சம்னா தனுர்வேத நுட்பம் என்ன, யானைப்படை குதிரைப்படை காலாட்படை எல்லாம் தெரியும். ஆனால் அஸ்திரம் சஸ்திரங்கள் மட்டும் வேணும். அதுக்கு தகுந்த ஒரு அதிகாரி ஒருத்தர் இருக்கார். அதுக்கு தகுந்த அதிகாரியத்தை கற்றுந்தாதான் படித்த குருகுலம் படித்த சாஸ்திரம் அத்தனையும் பூர்த்தி ஆகும். அப்படின்னு ராமருக்கோ என்ன 12-13 வயசு ஆயிடுச்சு. 12-13 வயசு ஆனதுக்கப்புறம் ஏதன் வந்து தசரதர் வந்து ஆலோசனை பண்ணுறார். அத்த ராஜா தசரதா தேஷாம் தாரக்கிரியாம் பிரதி சிந்தையாமாச தர்மாத்மா சோபாத்தியாயா சபாந்தவா அப்படின்றா கடைசியில் ஆரம்பிக்கிறது. அத்த ராஜா தசரதா தேஷாம் தாரக்கிரியாம் பிரதி. ஒரு பக்கம் தசரதர் கவலைப்படுறார். ராமபிரான் 13 வயசாகிடுத்து. 13 வயசானதுக்கப்புறம் அவர் காலக்கிரமேன விவாகம் பண்ணியே தீரணுமே. சித்தையாமாச தர்மாத்மா சோபாத்தியாயா சபாந்தவா. எங்கள் குலகுருட்ட கேள்விப்பட்டிருக்கேன். ராமர் வந்து நல்லபடியாக யுத்தம் பண்ணுறான்னு கேள்விப்பட்டிருக்கேன். யானைப்பட குலப்பட காலாப்பட அத்தனை சாஸ்திரங்களும் பாரங்கதனாக இருக்காரு. அவருக்கு ஏற்ற ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இதோட பூர்த்தியாகுது. மேற்கொண்டு யாக சம்ரக்ஷணம், காட்டகவதம், அகல்யா சாப விமோசனம், அப்புறம் சீதா கல்யாணம் போன்ற சரித்திரங்கள் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகீஷா கோ பிராமணேபியா சோமஸ்தி காலே வசது பஜ்ஜன்யா பஜ்ரி சசிசாலினி தேசோயம் சோபரிதோ பிராமணா சந்து நிகந்தயः காயேன வாசா மனசா இந்திரியைவ புத்தியாத்மனா வா வித்யஸ்வபாவாத் करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. जानकीकान्तस्मरणं. राम राम. सद्गुरुस्वामिनः, आञ्जनेयस्वामिनः.